ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியர் புக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 5, 6, 7 இந்த 3 இயல்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி இருந்த முதல் 4 இயல்களை ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே பார்த்தாச்சு. அண்ட் இந்த 5வது இயல்ல இலக்கண பகுதியா நமக்கு எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா தொகைநிலை தொகாநிலை தொடர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த பகுதி ரொம்பவே ஈஸியான ஒரு போர்ஷன் சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல கவர் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பகுதியை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி தான். ஓகேங்களா? சோ எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் கிளாஸ், அதாவது இந்த 8th ஸ்டாண்டர்ட்லயே 4th யூனிட் இருக்கும். 4வது இயல்ல வேற்றுமை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும். அந்த பகுதி இலக்கணத்தை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லெசனோட ஒரு 80% ஆஃப் கண்டென்ட் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் 4வது இயல்ல இலக்கண பகுதியா இருக்கக்கூடிய வேற்றுமை அப்படிங்கிற தலைப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எளிமையா புரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய கான்செப்டை கிரிட்டிக்கலா கொண்டு போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் இயல் 4ல வேற்றுமைங்கிற இலக்கண பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கிளாஸஸ் பாருங்க. அண்ட் அதுக்கான லிங்க் இப்போ உங்களுக்கு கார்ட்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோடைய ரைட் டாப் கார்னர்ல பாருங்க, ஐ அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த 8th ஸ்டாண்டர்ட் 4th இயலோட வேற்றுமை இலக்கண பகுதியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தொகைநிலை தொகாநிலை அப்படின்னா என்னன்னு தெரியணும். தொகை அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு உருவு அந்த தொடர்ல மறைந்து வந்துருச்சு அப்படின்னா அதைத்தான் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு மறைஞ்சு போச்சு அப்படின்னா அது தொகை. அதுவே மறையாம வெளிப்படையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது தொகா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சோ ஓவரால் கான்செப்ட் இந்த 2 லைன் தான். அதாவது தொகைனா என்னது? மறைந்து வந்திருந்துச்சு அப்படின்னா அது தொகை. மறையாம வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது தொகாநிலை. அவ்வளவுதான். சோ இப்போ சொல் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தாலோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்தா அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? சொல் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா இப்போ ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தரும் அப்படின்னா பூ, ஈ, வா இதெல்லாம் ஒரே ஒரு எழுத்து தான். தனித்து நின்னாலும் நம்மளுக்கு பொருள் தருது. ஓகேங்களா? இதுவே பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளை தருது அப்படின்னா இப்ப மரம், கருவி, கயல். சோ இப்ப பல எழுத்துக்கள் 2, 3 எழுத்துக்கள், புத்தகம், இந்த மாதிரி பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளை தருது. அப்ப இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவத சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இதே சொற்கள் பல சொற்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளை தருது அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொடர் அல்லது சொற்றொடர்னு சொல்லுவாங்க. அதாவது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா இப்போ பால் பருகினான், வெண்முத்து இதெல்லாம் தொடரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா தொடர். இப்ப பால் பருகினான் அப்படிங்கிறது ஒரு தொடர். இந்த தொடரை படிக்கும் போது பாருங்க, பால் பருகினான்னா என்ன பொருள்? பாலை குடிச்சான் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல எப்படி இது வந்திருக்கணும்? பாலை பருகினான்னு வந்திருக்கணும். ஆனா இங்க எப்படி வந்திருக்கு? பால் பருகினான்னு வந்திருக்கு. அப்ப பாலை பருகினான்னு வரதுக்கு பதிலா பால் பருகினான்னு வந்திருக்கா? இப்போ இந்த இல்லோட ஒரு ஐயானது இங்க சேர்ந்து வந்துருச்சுன்னா படிக்கும் போது எளிதா பொருள் புரிஞ்சிருக்கும். ஆனா பால் பருகினான் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதாவது நீங்க எல்லாரும் இப்ப படிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் படிக்காத ஒருத்தங்களா இருந்தா இட் இஸ் டிஃபிகல்ட். அண்ட் இந்த சென்டென்ஸ் ஓகே, பட் இன்னும் ஒரு சில சென்டென்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது, அதாவது இந்த வேற்றுமை உருவுகள்லாம் மறைந்து வரும் பொழுது உங்களுக்கு படிக்கிறதுக்கு, படித்து அதை பொருள் புரிந்து கொள்வது மிகவும் கடினமா இருக்கும். இந்த இலக்கிய பகுதிகள்லாம் அப்படித்தான். ஓகேங்களா? சோ அப்ப பாலை பருகினான்னு இருந்திருக்கணும், ஆனா பால் பருகினான்னு இருக்கு. அதே மாதிரி வெண்முத்துனா இதற்கான பொருள் என்ன? வெண்மையான முத்து அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்ப வெண்முத்துனா என்னது? வெண்மையான முத்து. அப்ப வெண்மையான முத்துங்கிறதுக்கு பதிலா இங்க வெண்முத்துன்னு மட்டும் இருக்கு. அப்ப இந்த பண்பு தொகை, அந்த பண்பு பெயர்ல மைங்கிற அந்த விகுதியானது இங்க இல்லாம இருக்கு. மைங்கிற விகுதி அதோட ஆன அப்படிங்கிற அந்த பண்பு உறுப்பு அதுவும் மறைந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ முதல் தொடர்ல ஐங்கிற வேற்றுமை உருவும், 2வது தொடர்ல அதாவது வெண்முத்து அப்படிங்கறதுல மைங்கிற விகுதியும்
ஆனங்கிற உருவும், அதாவது வெண்மையானன்னு இருக்கா, அதுல மைங்கிற விகுதியும் ஆனங்கிற பண்புருவும் மறைந்து நின்று பொருளை உணர்த்துகின்றது. இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பொருள் புரியுதுதான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல எக்ஸாக்டா எப்படி இருந்திருக்கணும், பாலை பருகினான் ஐங்கிறது இருந்திருக்கணும். இல்லாம இருந்தாலும் நம்மளுக்கு பொருள் புரியுது. அப்ப இந்த இடத்துல ஐங்கிற அந்த உருவானது மறைந்து இருக்கிறது. மறைந்து நின்னும் அதே பொருளை தான் தருது. அடுத்தது வெண்முத்து அப்படிங்கும் போது வெண்மையான முத்து, இதுல மைங்கிற அந்த விகுதி, அது மட்டும் இல்லாம ஆனங்கிற அந்த உருவு, இந்த ரெண்டும் மறைந்து நின்னு அதே பொருளை தான் தருது. நம்மளுக்கு வெண்முத்துனால வெண்மையான முத்துங்கிற பொருள் வந்து தெரியுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உருவுகள் மறைந்து நின்று பொருள் உணர்த்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொகை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ, இதுல வந்து ஐங்கிறது வேற்றுமை உருவு, இரண்டாம் வேற்றுமை உருவு. இதுக்காக தான் உங்களை முன்னாடி கிளாஸஸ் பார்த்துட்டு வர சொன்னேன். ஓகேங்களா? இந்த வேற்றுமை உருவுகளோ அல்லது வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ, இதுல ஆனங்கிறது வந்து பண்புருவு, இந்த மாதிரி வினை உருவோ அல்லது பண்பு உருவுகளோ தொக்கி வருமானால் அதை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொக்கி அப்படின்னா என்னன்னா மறைந்துன்னு அர்த்தம். சோ அப்ப ஒரு தொடர்ல வேற்றுமை உருவுகளோ வினை உருவுகளோ அல்லது பண்பு உருவுகளோ மறைந்து வருது அப்படின்னா அதத்தான் வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொகைநிலை தொடரை ஆறா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை, அதாவது வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. அடுத்தது வினை உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது வினை தொகை. பண்புருவு மறைந்து வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. ஓமையுடைய உருவு, ஓம உருவு போன்ற, போல, அன்ன, புறைய இதெல்லாம் மறைந்து வந்துச்சுன்னா அது ஓமை தொகை. அதுவே அப்படிங்கிற இது மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. இதுவே ஏதாவது இந்த ஐந்தனுள் ஏதாவது ஒன்று மறைந்தும், இது இல்லாம எக்ஸ்ட்ரா இன்னொன்னு மறைந்து அடிஷ்னலா இன்னொன்னு, அதாவது இந்த 5 கேட்டகரி இருக்குல்ல, வேற்றுமை உருவு, வினை உருவு, பண்புருவு, ஓமை உருவு அல்லது உண்மை உருவு, இந்த 5ல ஏதாவது ஒண்ணு மறைந்தும் அதோட இன்னொன்னும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அத அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? உருவுகள் மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர் எனப்படும். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அதை வேற்றுமை தொகை என்பர். இப்ப பாலை பருகினான் என்கிற தொடர்ல ஐங்கிற இந்த வேற்றுமை உருவானது மறைந்து வந்துள்ளது. அப்ப பால் பருகினான் அப்படிங்கிறது வந்து ஒரு வேற்றுமை தொடர். ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரி வினை உருவு மறைந்து வந்தால் அது வினை தொகை, பண்புருவு மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. இப்ப வெண்முத்து அப்படிங்கிறதுல பண்புருவு ஆன மைங்கிற விகுதியும் ஆனங்கிற அந்த பண்பு உருவும் மறைந்து வந்துள்ளது, அதனால அது பண்பு தொகை. அடுத்தது இதுவே ஓமை உருவு மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது ஓமை தொகை. அப்படிங்கிற அந்த விகுதியானது மறைந்து வந்துச்சு அப்படின்னா, இப்ப இரவு பகல் அப்படின்னா இரவும் பகலும் அர்த்தம். அப்ப அந்த இடத்துல அப்படிங்கிற அந்த விகுதியானது மறைந்து வருகிறது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. ஓகேங்களா? இந்த 5னுள் ஏதாவது ஒன்றும், அது மட்டும் இல்லாமல் அந்த தொடர்ல யார் அந்த செயலை செய்கிறாங்க அப்படிங்கறத குறிப்பால் உணர்த்துவதாக அமைந்திருந்துச்சு அப்படின்னா, டைரக்டா யார் அந்த செயலை செய்யறாங்கன்னு சொல்லாம குறிப்பால் உணர்த்துவதாக அமைந்திருந்துச்சு அப்படின்னா அத அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செயலை யார் செய்கிறார் என்பது குறிப்பால் உணர்த்தப்படும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த 5 வகையில ஏதாவது ஒன்று அங்கு இருக்கும். இந்த 2 கண்டிஷனும் இருந்துச்சு அப்படின்னா அத அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. இப்ப முதல்ல வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இதுல முதல் தொடர் கொடுத்திருக்காங்க பாருங்க, திருக்குறள் படித்தால் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், திருக்குறளை படிச்சான்னு அர்த்தம். கரெக்டுங்களா? திருக்குறள் படித்தால் என்ன அர்த்தம், திருக்குறள் அப்படிங்கிற அந்த நூலை படித்தால். அப்ப அது எப்படி சொல்லணும், திருக்குறளை படித்தால் அப்படின்னு சொல்லணும். அப்ப திருக்குறளை படித்தால்ங்கிறதுல அந்த அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருவானது இந்த தொடர்ல மறைந்து வந்திருக்கு. அப்போ இது வேற்றுமை தொகை. மறைந்து வந்துருச்சுனாலே அது தொகை. வேற்றுமை உருவு மறைந்து வந்தனால அது வேற்றுமை தொகை. ஓகேங்களா? அப்ப திருக்குறளை படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. இரு சொற்களுக்கு இடையில் என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. இந்த ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு. நீங்க படிச்சிருப்பீங்க, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் வேற்றுமை உருவு. இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவு இல்ல. அப்போ மீதி இருக்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, 3ஆம் வேற்றுமை உருவு ஆல், 4ஆம் வேற்றுமை உருவு கு, 5 இன், இல், அடுத்தது 6 அது, 7வது கண் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்ப 2ஆம் வேற்றுமை உருவான ஐயானது இந்த தொடர்ல மறைந்து வந்திருக்கு. இந்த மாதிரி 2 சொற்களுக்கு இடையில ஒரு வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சு அப்படின்னா, மறைந்து வந்தும் பொருள் தந்தால், மறைந்தாலும் பொருள் கொடுக்கும். ஓகேங்களா? திருக்குறள் படித்தால்னா புரியுது, ஆனா திருக்குறளை படித்தால்ங்கிறத கரெக்டான சென்டென்ஸ். ஓகேங்களா? சோ அதற்கான பொருள் என்ன, திருக்குறளை படித்தால். அப்ப அது மறைந்து வந்தாலும் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க.
திருவாசகம் படித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவாசகத்தை படித்தான். அப்ப இந்த இடத்துல ஐங்கிற இந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்துள்ளது. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தலை வணங்கு அப்படின்னா தலையால் வணங்கு அப்படின்னு அர்த்தம். தலையால். அப்ப ஆள்ங்கிற அந்த வேற்றுமை உருவானது இந்த தொடர்ல மறைந்து வந்திருக்கு. தலை வணங்குனா என்ன பண்ணுவோம்? தலையால் வணங்கணும். தலைய கீழே குமிஞ்சு வணங்கணும். அப்ப தலையால் வணங்கு அப்படிங்கிறதுல அந்த ஆள்ங்கிற வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கு. ஆளுங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருவு? மூன்றாவது வேற்றுமை உருவு. அப்ப மூன்றாவது வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருவதனால் இது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிதம்பரம் சென்றான் அப்படிங்கிறதுல சிதம்பரம் சென்றான்னா என்ன அர்த்தம்? சிதம்பரத்திற்கு சென்றான். சிதம்பரத்திற்கு. அப்ப இருக்கு கூங்கிற அந்த வேற்றுமை உருவானது இந்த சென்டென்ஸ்ல மறைந்து வந்திருக்கு. அப்ப கூங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருவுனா நான்காவது வேற்றுமை உருவு. அப்ப நான்காவது வேற்றுமை உருவு மறைந்து வந்ததுனால் இது நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்தது மலைவீல் அருவி அப்படின்னா மலையின் வீல் அருவின்னு வரும். இதுக்கு நான் உங்களுக்கு வேற்றுமை கிளாஸ்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். மரத்தின், அதாவது மரத்தின் உதிர்ந்த இலை அப்படிம்பாங்க. அதாவது இதுக்கான பொருள் என்னன்னா மரத்திலிருந்து உதிர்ந்த இலைன்னு அர்த்தம். இந்த இன் அப்படிங்கறத அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. இப்போ நம்ம மரத்தில் இருந்துன்னு போடுறோம். அந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு பதிலா அன்றைய காலங்கள்ல, அதாவது பழங்காலங்கள்ல மரபுப்படி இன் அப்படிங்கறதுதான் இடம் பெற்றிருக்கும். இன் இல் அதுதான் இடம் பெற்றிருக்கும். இப்ப நம்ம தான் அதை மாத்தி பேச்சு வழக்குல பயன்படுத்துறதுனால இருந்து அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ மரத்தின் உதிர்ந்த இலைங்கிறதா சரியான தொடர். மரத்திலிருந்துன்னு இப்ப எழுதலாம். அது இப்போ இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இலக்கணமானது மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது மரத்தின் உதிர்ந்த இலை அப்படின்னா மரத்திலிருந்து உதிர்ந்த இலை நீக்கல் அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல இன் அப்படிங்கிற உருவானது மறைந்து வருது. அதே மாதிரிதான் இங்க இதே சென்டென்ஸ் எப்படியோ அதே மாதிரிதான் இங்க வரும். மலையின் வீல் அருவி அப்படின்னு வரும். மலையின் வீல் அருவினா மலையிலிருந்து விழும் அருவி அப்படின்னு அர்த்தம். மலையிலிருந்து வீழ்கின்ற அருவின்னு அர்த்தம். அப்ப அந்த இன் அப்படிங்கிற ஐந்தாம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்துள்ளது. சோ அப்ப ஐந்தாம் வேற்றுமை உருவு மறைந்து வருவதனால் இது ஐந்தாம் வேற்றுமை தொகை என அழைக்கப்படும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம். தலையின் இழிந்த மயிர் அப்படிம்பாங்க. அதாவது தலையின் இழிந்த மயிர்னா தலையிலிருந்து விழுந்த மயிர்னு அர்த்தம். சோ அப்படிங்கும் போது அதுலயும் ஐந்தாம் வேற்றுமை உருவுதான் இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கம்பர் பாடல் அப்படின்னா கம்பருடைய பாடல். அத உருவு வேற்றுமை உருவு பயன்படுத்தி சொல்லணும் அப்படின்னா கம்பனது பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கம்பரது பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ராமன் வில் அப்படிங்கிறத ராமனது வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமனது வில். அப்போ அந்த அது அப்படிங்கிறது ராமன் கூட்டல் அது ராமனது. அப்ப அந்த அதுங்கிறது என்ன பொருள் வரும் அப்படின்னா ஒருத்தருக்கு உரிமையானதுன்னு அர்த்தம். இப்ப இந்த வில் யாருக்கு உரிமையானது? ராமனுக்கு உரிமையானது. சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு உரிமையான பொருள் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த ஆறாம் வேற்றுமை உருவானது இடம்பெறும். அது அப்படிங்கிறது ராமன் வில் அப்படின்னா ராமனது வில் அப்படின்னு அர்த்தம். இப்ப கம்பர் பாடல் அப்படின்னா கம்பர் எழுதிய பாடல். அப்ப அந்த பாடல் யாருக்கு உரிமை? கம்பருக்கு தான் உரிமை. அப்ப அது எப்படி எழுதணும்? கம்பரது பாடல் பாடல் அப்படின்னு எழுதணும். சோ இப்போ இந்த அது அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருவானது இந்த தொடர்ல மறைந்து வந்திருக்கு. அதுங்கிறது ஆறாவது வேற்றுமை உருவு. அப்ப ஆறாவது வேற்றுமை உருவு மறைந்து வருவதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகை. மறைந்து வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லிடணும்? தொகைன்னு சொல்லிடணும். அடுத்தது மலை குகை அப்படின்னா மலையின் கண் குகை அப்படின்னு அர்த்தம். அதாவது மலையின் கண் குகை. இதை இப்படி கூட சொல்லலாம். மழையில் உள்ள குகைன்னு சொல்லலாம். ஆனா ஏழாம் வேற்றுமை உருவுங்கிறது இந்த கண். அதாவது இந்த இல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருவாகவும் வரும், ஏழாம் வேற்றுமை உருவாகவும் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் முந்தைய வகுப்புல. ஆனா இந்த இல் அப்படிங்கிறது இடத்தையோ காலத்தையோ குறிக்கக்கூடிய இடங்கள்ல வரும் பொழுது அது ஏழாம் வேற்றுமை உருவாக கருதப்படும். அதுவே மத்த பொருள்கள்ல வரும்போது அது ஐந்தாம் வேற்றுமை உருவாக கருதப்படும். ஓகேங்களா? சோ அதுதான் இப்போ மலை குகை அப்படின்னா மலையில் உள்ள குகைன்னு அர்த்தம். மலைங்கிறது ஒரு இடம். அப்ப இடத்தை குறிக்கும் பொழுது அந்த இல்ங்கிறது ஏழாம் வேற்றுமை உருவாகத்தான் அமையும். சோ உங்களுக்கு எளிமையா புரியும்னா மலையில் உள்ள குகைன்னு அர்த்தம். ஆனா இங்க மலையின் குகை அப்படிங்கறதுனால மலையின் குகை. அப்ப கண், மலையின் கண் குகை அப்படின்றோம். அப்ப கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை உருவு. அதனால இது ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. அதுல எந்த வேற்றுமை உருவு மறைந்து வருதோ அத்தனாம் வேற்றுமை தொகைன்னு போட்டுரும். அவ்வளவுதான். அடுத்தது
உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது என்ன அப்படின்னா, இப்ப வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வந்தா எப்படின்னு பாத்தீங்க. அதே வேற்றுமை உருவோட வேற ஒரு உருவும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து உருவும் அதோடைய பயனும் உடன் தொக்க தொகை அப்படிம்பாங்க. தொகை அப்படின்னா தொக்கத்தொகை அப்படின்னா மறைந்து வருவது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ எடுத்துக்காட்டா பணப்பைன்னு இருக்கா. பணப்பைனா என்ன பொருள்? பணத்தை கொண்ட பை அப்படின்னு அர்த்தம். பணத்தை பைன்னு சொல்ல முடியாது. பணத்தை கொண்ட பை. இதுல பணப்பைங்கிறத பணத்தை கொண்ட பைன்னு தானே பொருள் வருது. விரித்து பார்க்கும் பொழுது. அப்போ இதுல ஐங்கிற இந்த பணத்தை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கா. அப்ப ஐங்கிற உருவு மட்டும் மறைந்து வரல. இந்த கொண்டங்கிற ஒரு சொல்லுருவும் இந்த ஐங்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல கொண்ட அப்படிங்கிற ஒரு சொல்லுருவும் மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? வேற்றுமை உருவு மட்டும் இல்லாம இன்னொன்னும் சேர்ந்து மறைந்து வந்திருக்கு. சோ அந்த மாதிரி மறைந்து வர்றதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுல இந்த கொண்ட அப்படிங்கிறது இந்த உருவுடைய இந்த பணத்தைங்கிறதுடைய பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப இந்த இடத்துல கொண்ட அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா என்னன்னு மாறி இருக்கும்? பணத்தை பைன்னு மாறி இருக்கும். பணத்தை பையனா பொருள் தருதா? இல்ல. அப்ப பணத்தை கொண்ட. அப்போ இந்த கொண்டங்கிறது இதற்கான பயன். ஓகேங்களா? சோ அப்ப பணத்தை கொண்ட பை அப்படிங்கறதுல இதுதான் பயன். அப்ப பணத்தை கொண்ட அந்த கொண்டங்கிறது தான் பயன். அந்த கொண்டங்கிற பயன் இல்ல அப்படின்னா அந்த சென்டென்ஸ்க்கு பொருள் இல்ல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு இதுல பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐங்கிற வேற்றுமை உருவும் கொண்ட அப்படிங்கிற ஒரு சொல் உருவும் இந்த மாதிரி ஒரு சொல் முழு சொல் வந்துச்சுன்னா அது சொல்லுருவுன்னு சொல்லுவாங்க. அதை முந்தைய வகுப்புல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சொல்லுருவும் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். ஓகேங்களா? இப்போ பால் குடம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? பாலை உடைய குடம்னு அர்த்தமா? அப்ப ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவும் கொண்ட அல்லது உடைய நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாலை உடைய குடம்னு எடுத்தாலும் தப்பு கிடையாது. அப்ப பாலை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவும் உடையங்கிற பயனும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து பாலை கொண்ட குடம்னுறாங்க. இதுவும் கரெக்ட் தான். அப்ப பாலை கொண்ட குடம் அப்படிங்கிறதுல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவும் அதோடைய பயனான கொண்ட அப்படிங்கிற ஒரு சொல்லுருவும் மறைந்து வந்துள்ளது. அப்ப இது என்னன்னு சொல்லணும்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவோட அதோட பயனும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொக்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். தொக்கிருச்சுன்னா மறைந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கறதா இதற்கான தொடர். ஓகேங்களா? அடுத்தது பொற்சிலை அப்படிங்கிறது என்ன தொடர் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகை அப்படிம்பாங்க. இப்ப பொற்சிலை அப்படின்னா என்னன்னா பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு அர்த்தம். பொன்னால் ஆன சிலை அல்லது பொன்னால் ஆகிய சிலை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப பொன்னால் ஆள் அப்படின்னு வந்துருச்சா. ஆள்ங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருவு? மூன்றாம் வேற்றுமை உருவு. அப்ப பொன்னால் ஆகிய அல்லது ஆனன்னு வந்துச்சுன்னா ஆணைங்க. பொன்னால் ஆன சிலைன்னு எழுதுறீங்கனாலும் கரெக்ட் தான். அப்ப பொன்னால் ஆள்ங்கிற இந்த மூன்றாம் வேற்றுமை உருவும் அதற்கான பயன் அதாவது ஆன அல்லது ஆகிய இந்த சொல்லுருவுகள் இடம்பெற்றாதான் அந்த தொடர் முழுமையடையும். ஓகேங்களா? அப்ப இந்த வேற்றுமை உருவோடு இன்னொரு உருவம் சேர்ந்து மறைந்திருக்கு. அப்ப இந்த வேற்றுமை உருவு எத்தனாவது உருவு? மூன்றாம் வேற்றுமை உருவு. அதனால இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே நான்காவது வேற்றுமை உருவும் அதோட இன்னொரு உருவும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதை நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா மாட்டு கொட்டகை அப்படின்றாங்க. மாட்டு கொட்டகைன்னா என்ன? மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகைன்னு அர்த்தம். மாட்டு கொட்டகைன்னா என்னது? மாட்டிற்காக கொட்டப்பட்ட கொட்டகை. அதாவது அப்ப மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. அப்ப மாட்டுக்கு கூங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருவுனா நான்காவது வேற்றுமை உருவு. அப்ப நான்காவது வேற்றுமை உருவு இந்த தொடர்ல மறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மாட்டுக்கு கட்டப்பட்ட அப்படிங்கிற ஒரு சொல்லுருவும் மறைந்து வந்துள்ளது. சோ அப்படிங்கும் போது நான்காம் வேற்றுமை உருவும் அதற்கான பயனும் உடன் தொக்கி வந்துள்ளது. அதனால் இந்த நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஐந்தாவது வேற்றுமை உருவுக்கு உங்களுக்கு இங்க புக்ல எக்ஸாம்பிள் இல்ல. பட் இருந்தாலும் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்ப வாய்ப்பாட்டு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? வாய்ப்பாட்டு பாடுறான் பாரு அப்படிம்போம். அப்ப அது என்ன அர்த்தம்? வாயிலிருந்து வரக்கூடிய பாட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்? வாய்ப்பாட்டு. இப்ப வாய்ப்பாட்டு அப்படிங்கிறது வாயிலிருந்து வரும் பாட்டுன்னு பொருள் தருது. அப்ப இதுல வாயில் இருந்து அப்படின்றமா. அப்ப வாயில் இல் அப்படிங்கிற அந்த உருவானது மறைந்திருக்கு. இல் இன் ஆகியவை எதோட உருவு அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமையுடைய உருவு. ஓகேங்களா? இல் இன் ஓடு ஒடு இது எல்லாமே ஐந்தாம் வேற்றுமை உருவு. சாரி இல்லின் மட்டும் ஐந்தாம்
வேற்றுமை உருவு. ஓகேங்களா? ஏன்னா ஒடு ஓடுலாம் வந்துட்டு இதுல வரும். ஆல் ஆண் ஒடு ஓடுலாம் 3ஆம் வேற்றுமை உருவுல வரும். சோ அப்ப இல் அப்படிங்கிற 5ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. அதோடு இருந்து வரும் பாட்டு அப்படின்ற அந்த சொல்லுருவும் அதாவது வாயில் வரும் பாட்டுன்னு சொல்லலாம். வாயில் வரும் பாட்டுன்னு எடுத்துக்கோங்க. அப்ப வாயில் வரும் பாட்டு அப்படிங்கும் பொழுது வாயிலிருந்து வரும் பாட்டுன்னு தான் பொருள். அப்ப இல் அப்படிங்கிற இந்த வேற்றுமை உருவும் வரும் அப்படிங்கிற அந்த சொல்லும் மறைந்து வந்துள்ளது. அதனால இது 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? அடுத்தது 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து அதோட பயனும் மறைந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. 6ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிற ஒரு தொடர் கிடையாது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் பொழுது அதோடைய பயன் மறைந்து வருமா அப்படின்னா அது கிடையாது. 6ஆம் வேற்றுமை தொகை மட்டும் வரும். எடுத்துக்காட்டா இங்க பாத்தீங்கல்ல, இது கம்பர் பாடல்லாம் கம்பரது பாடல்னு அர்த்தம். அப்ப அதுங்கிற அந்த வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வரும். ஆனா இந்த வேற்றுமை உருவோட அதோட பயன் ஏதாவது மறைந்து வருமா அப்படின்னா அப்படி வராது. தமிழ்ல அந்த மாதிரி வராது. சோ அதனால 6ஆம் வேற்றுமை உருவு பயனும் உடன் தொக்க தொகைன்னு ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கான எடுத்துக்காட்டு என்னன்னா, தண்ணீர் பாம்பு அப்படின்னா தண்ணீரின் கண் உள்ள பாம்பு அப்படின்னு வருமா? தண்ணீரின் கண் அப்படிங்கும் போது கண் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. அதாவது தண்ணீரில் உள்ள பாம்புன்னு கூட எடுத்துக்கோங்க. தண்ணீரில் உள்ள பாம்பு அப்போ ஒரு இடத்தை குறிப்பிடுகிறோம். இடத்தை குறிப்பிடும் போது இல்ங்கிறத என்ன எடுத்துக்கணும்னா 7ஆம் வேற்றுமை உருவாக எடுத்துக்கொள்ளும். ஓகேங்களா? அப்ப தண்ணீர் பாம்புங்கும் போது தண்ணீரில் உள்ள பாம்புன்னு வருமா? அப்ப அந்த இல் அப்படிங்கிற 7ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. உள்ளங்கிற இன்னொரு சொல்லுருவும் மறைந்து வந்துள்ளது. அதனால இது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப தண்ணீரின் கண் உள்ள அப்படின்னா கண்ணுங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. உள்ளங்கிறது அதோடைய பயன். அப்ப தண்ணீரின் கண் உள்ள பாம்பு அப்படிங்கும் 7ஆம் வேற்றுமை உருவும் அதனுடைய பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுவே நீங்க இப்படி கூட சொல்லலாம், தவறில்லை. தண்ணீரில் உள்ள பாம்பு அப்படின்னு சொல்லலாம். தண்ணீர் பாம்புனா என்னது? தண்ணீரில் உள்ள பாம்பு. அந்த இல் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை உருவாகவும் 7ஆம் வேற்றுமை உருவாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா இதுல இல் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கவோ அல்லது காலத்தை குறிக்கவோ பயன்படுத்தப்பட்டால் அது 7ஆம் வேற்றுமை உருவாக கருதப்படும். மற்ற இடங்களில் அது 5ஆம் வேற்றுமை உருவாக கருதப்படும். நீங்கள் பொருள்ல வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை உருவாக வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல தண்ணீரில் உள்ள பாம்பு அப்படின்னா ஒரு இடத்துல உள்ள பாம்பு. அப்ப எந்த இடத்துல? தண்ணீர்ல. அப்ப அது இடத்தை குறிப்பிடுகிறது. அப்ப இல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இடத்தை குறிப்பிடுவதனால் அது 7ஆம் வேற்றுமை உருவாக நாம் கருதி கொள்ள வேண்டும். ஓகேங்களா? புரிஞ்சா? அப்ப வெறும் வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. ஓகேங்களா? அதுவே வேற்றுமை உருவோட ஒரு சொல்லுருவும் மறைந்து வந்துச்சு. சொல்லுருவுனா ஒரு முழு சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆள் ஆன அப்படிங்கிற ஒரு பொருள் தராத ஒரு உருவாக மட்டும் இல்லாம ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லே அந்த இடத்துல மறைந்து வருது அப்படின்னா அதைத்தான் சொல்லுருவும்பாங்க. அந்த சொல்லுருவும் மறைந்து வந்துச்சுன்னா அதை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு கன்ஃபியூஷனுக்கு ஒரு சிலர் போவீங்க. நான் அதை முன்னாடியே சொல்ல நினைச்சா மறந்துட்டேன். இப்ப மலை குகை அப்படின்னா என்ன? மலையின் கண் குகை அப்படின்னு நம்ம சொன்னோமா? அப்ப கண்ணுங்கிற 7ஆம் வேற்றுமை உருவானது மறைந்து வந்துள்ளதுனால இது 7ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றீங்க அப்படின்றீங்கல்ல. இப்ப இந்த இடத்துல இன்னுங்கிறது வருது. அப்ப 5ஆம் வேற்றுமை உருவு இங்க மறைந்து வருதான்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த 7ஆம் வேற்றுமை உருவு கண் அப்படிங்கிறது வரும் பொழுது இந்த இன்ன கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. மலை கண் குகை அப்படின்றதுதான். இப்ப மலையின் கண் அப்படிங்கும் போது இந்த இன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேற்றுமை தொகையா வேற்றுமை உருவாக இடம்பெறவில்லை. ஓகேங்களா? சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா ஒரு என்ன அப்படின்னா ஒரு காலத்தை காட்டக்கூடிய ஒரு இடைநிலை வந்து மறைந்து வர்றதுதான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க எடுத்துக்காட்டு பாருங்க. ஆடு கொடி வளர் தமிழ்னு இருக்கா? இதை எப்படி பிரிக்கலாம்? ஆடு கொடி வளர் தமிழ்னு பிரிக்கலாமா? இப்ப ஆடுங்கிறது ஒரு வினை சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த வினை சொல்லையுமே வந்துட்டு ஆடு அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஆடுகின்ற, ஆடிய, ஆடும் அப்படின்லாம் இல்ல. வெறும் ஆடுன்னு மட்டும் இருக்கு. அப்ப அந்த வினை சொல்லுடைய பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப முதல்நிலை மட்டும் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி இடம்பெற்றிருந்தா அதை எச்சமாகவும் நம்ம கருதி கொள்ளலாம். அப்ப ஆடுங்கிறது ஒரு எச்சமா? சோ இந்த எச்சத்தை அடுத்து கொடிங்கிற ஒரு சொல்லானது வந்திருக்கு. கொடிங்கிறது பெயர் சொல்லா வினை சொல்லா? பெயர் சொல். அப்போ ஒரு எச்சத்தை அடுத்து ஒரு பெயர் சொல் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பெயரெச்சம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பெயரெச்சம் பொதுவாகவே காலத்தை காட்டக்கூடியதாகவும் அமையும், காலத்தை காட்டாததாகவும் அமையும். காலத்தை காட்டுச்சு அப்படின்னா அது தெருநிலை பெயரெச்சம் அப்படிம்பாங்க. அதுவே காலத்தை காட்டாமல் ஒரு பண்பினை பற்றி குறிப்பிட்டுச்சுன்னா அதை குறிப்பு பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம முந்தைய வகுப்புல படிச்சிருக்கோம். இந்த இடத்துல
காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, ஆனால் மறைமுகமாக இந்த இடத்தை காலத்தை காட்டுகின்றது. அதுவும் பர்டிகுலரா ஒண்ணு இல்ல, மூணையும் காட்டும். ஓகேங்களா? சோ இத பத்தி அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த தொடர்ல ஆடு வளர் என்பன வினை பகுதிகள். அது என்ன வினை பகுதிகள்னா, ஒரு வினை சொல்லுடைய பகுதி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வினை பகுதிம்பாங்க. இப்ப ஆடுகின்ற, ஆடும், ஆடிய அப்படிங்கிற ஒரு வினை சொல்லுடைய சாரி, அது எல்லாமே பெயர் சொல்லல. ஆமா. அப்ப ஆடின, அந்த மாதிரி ஆடுங்கிறது ஒரு வினைச்சொல், ஒரு வினை. ஓகேங்களா? அந்த வினைச்சொல்லுடைய பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி வளர் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், ஒரு செயலை குறிக்கிறது. வளர்னா என்னது? ஒரு வினை. அப்ப அந்த வினைச்சொல்லுடைய பகுதி மற்றும் இடம்பெற்றதுனால் இதை வினை பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவை முறையே கொடி, தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து, ஆடுங்கிறது அதுக்கடுத்து ஒரு பெயர் சொல், வளர் அதுக்கப்புறம் தமிழ்ங்கிறது ஒரு பெயர் சொல், இந்த மாதிரி பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளன. அது என்ன பெயரெச்சம் அப்படின்னா, ஒரு எச்சத்திற்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அதை பெயரெச்சம். அப்ப ஆடுங்கிற எச்சத்துக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வந்ததுனால இது ஒரு பெயரெச்சம். வளருங்கிற ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்ததுனால இது பெயரெச்சம். ஆனா இந்த மாதிரி பெயரெச்சமா வந்தாலும் பெயரெச்சம் பொதுவாக ஒரு சில இடங்களில் காலத்தை காட்டும். ஆனா இந்த இடத்துல ஆடு கொடிங்கிறது பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சரா அப்படிங்கிறது நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. சோ அதனால இந்த இடத்துல அந்த காலத்தை காட்டவில்லை. அப்ப காலம் காட்டாத பெயரெச்சங்களாக இந்த இடத்தில் வந்துள்ளது ஆடு கொடி வளர்த்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, ஒருவேளை இந்த இடத்துல ஆடிய கொடின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆடிய கொடினா இறந்த காலத்தை குறிப்பிடுது. அப்ப இறந்த கால பெயரெச்சம்னு சொல்லலாம். இதுவே ஆடுகின்ற கொடி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, கின்ற அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா அது நிகழ்காலத்தை காட்டுது. அப்ப நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆடும் கொடி அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல சாரி கொடி, ஆடும் கொடின்னு கொடுத்திருந்தா ஃபியூச்சரை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல வெறும் ஆடு கொடின்னு மட்டும் கொடுத்திருக்காங்களா, அப்ப இந்த அ, கின், கிரு, இம் அப்படிங்கிற அந்த காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலைகளானது என்ன ஆயிருக்கு? மறைந்து வந்துள்ளது. அதைத்தான் தொக்கி வந்துள்ளதுங்கிறாங்க. தொக்கினா என்ன பொருள்? மறைந்து அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அப்ப இந்த பெயரெச்சத்தில் அந்த ஆடு கொடிங்கிறதும் ஒரு பெயரெச்சம் தான். அந்த பெயரெச்சத்துல காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலைகளானது இந்த இடங்களில் மறைந்து வந்துள்ளது. இந்த மாதிரி மறைந்து வந்து இருக்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். மறைந்து வந்து அதுக்கப்புறமா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும், வளர்ந்த தமிழ், வளருகின்ற தமிழ், வளரும் தமிழ்ங்கிற முக்காலத்திற்கு பொருந்தும்படியான பொருளையும் தருது. ஓகேங்களா? இது எப்படி ஆடு கொடினா எப்படி எடுத்துக்கலாம்? ஆடிய கொடின்னு எடுத்துக்கலாம், ஆடுகின்ற கொடின்னு எடுத்துக்கலாம், ஆடும் கொடின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வளர்த்தமிழ் எப்படி எடுக்கலாம்? வளர்ந்த தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ்னு சொல்லலாம். ஓகேங்களா? முக்காலத்திற்கு பொருந்தும்படியாக பொருள் தருது. இது 2வது கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு காலம் காட்டக்கூடிய இடைநிலையானது இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலம் காட்டக்கூடிய இடைநிலை அப்படின்னா இந்த நடுவுல இருக்கக்கூடியதுதான். அடுத்தது இந்த பெயரச்ச விகுதி அப்படின்னா என்னன்னா ஆ, உம் அப்படிங்கிற அந்த பெயரச்ச விகுதிகள் அப்படிம்பாங்க. இப்போ பொதுவா நீங்க பெயரச்சம்னா எப்படி சொல்லுவீங்க? ஏதாவது ஆல முடிஞ்சிச்சுனாலே அது பெயரச்சம்பீங்க. அதற்கான காரணம் என்னன்னா பெயரச்ச விகுதிகள் ஆ. இப்போ ஆடிய அப்படின்னா என்னது? ஆடிய அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். ஓகேங்களா? படித்த இந்த சொல் என்னது? ஒரு பெயரெச்சம். ஏன்னா படித்த மாணவன், இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு பெயர் சொல் தான் இடம்பெறும். வேற எதுவுமே ஒரு வினைச்சொல் இடம்பெறாது. படித்த மாணவன், படித்த பாடல், படித்த மாணவி, படித்த கண்ணன், படித்த மாதவி, அந்த மாதிரிதான் ஏற்படும். அப்ப கண்ணன், மாதவி, பாடல், பாடம் எல்லாமே பெயர் சொற்கள் தான். அப்ப இந்த சொல்லுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் தான் இடம்பெறும்னா அதுதான் பெயரெச்சம் அப்படிம்போம். இதுவே இந்த சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் தான் இடம்பெறும்னா அது வினையெச்சமோ. ஓகேங்களா? அப்ப அந்த பெயரெச்சம் அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன விகுதிகளா இருக்கும் அப்படின்னா ஆங்கிற விகுதியை கொண்டிருக்கும். ஆடிய, படித்த, ஆல முடியுதா? சோ அந்த மாதிரி முடியும். இல்லைன்னா ஒரு சில நேரங்கள்ல அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடியும். ஓகேங்களா? சோ இப்ப இங்க ஆடு கொடி வளர்த்தமிழ்ல தான் இருக்கு. ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆ ஆ அல்லது ஆடும் கொடி, அப்படிங்கிற அந்த ஆ, அப்படிங்கிற பெயரச்ச விகுதிகளானது இங்க இடம்பெறல. சோ அப்ப காலத்தை காட்டக்கூடிய இடைநிலையும் இடம்பெறலாம், அதுவும் மறைஞ்சிருக்கு. அடுத்தது பெயரச்ச விகுதிகளும் மறைந்திருக்கு. இந்த மாதிரி பெயரச்ச விகுதிகளும் காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் மறைந்து வரக்கூடிய பெயரெச்சங்களை, ஏன்னா ஆடுகொடிங்கிறது என்னது? ஒரு பெயரெச்சம். இந்த மாதிரி பெயரெச்சங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
புரியுதுங்களா? சோ அப்ப ஆடு கொடி அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். ஏன்னா ஆடுங்கிற எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் கொடிங்கிறது வந்துள்ளது. அதனால் இது பெயரெச்சம் அப்படிம்போம். அண்ட் ஆடு கொடிங்கிறது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமாங்கிறத காட்டக்கூடிய அதை இடைநிலை காலம் காட்டக்கூடியதுதான் இடைநிலை. அந்த இடைநிலையானது இங்கு இடம்பெறவில்லை. சோ அதனால காலம் காட்டாத பெயரெச்சங்களாக இடம்பெற்றுள்ளது. காலம் காட்டாத பெயரெச்சங்களாக இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த பெயரெச்சத்துக்குன்னு ஒரு விகுதிகள் இருக்கு. ஆவும் அப்படின்னு. அப்ப அந்த ஆடிய, ஆடுகின்ற, ஆடும் இது மூணுமே பெயரெச்சம் தான். அப்ப அப்படிங்கிற அந்த பெயரெச்ச விகுதிகளும் இந்த சொல்லுல இடம்பெறல. அந்த மாதிரி பெயரெச்ச விகுதிகளும் காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் மறைந்து வரக்கூடிய பெயரெச்சங்களை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதேதான். வளர்த்தமிழ் அப்படிங்கிறதுல வளர் அப்படிங்கிற எச்சத்துக்கு அப்புறம் தமிழ்ங்கிற ஒரு பெயர் சொல் இடம்பெற்றுள்ளதனால் இது பெயரெச்சம் அப்படிம்பாங்க. ஆனா வளர்த்தமிழ் அப்படிங்கிறதுல இது பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சராங்கிற காலம் தெரியவில்லை. அப்ப காலத்தை காட்டவில்லை. காலத்தை காட்டாததற்கான காரணம் என்னன்னா, காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலையானது இந்த இரண்டு சொற்களுக்கு நடுவிலே இடம்பெறவில்லை. அப்ப காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலையானது மறைந்து வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் வளர்தமிழ்ங்கிறது ஒரு பெயரெச்சம் நம்ம சொல்லிட்டோம். பார்த்தோன்னே இந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் இருக்கனால பெயரெச்சம்ட்டோம். ஆனா பொதுவாகவே ஒரு பெயரெச்சத்திற்குன்னு விகுதிகளானது இடம்பெறணும். ஆவும் அப்படிங்கிற விகுதிகளானது இடம்பெறணும். ஆனா இந்த இடத்துல ஆவும் ஆகிய வளர்கின்ற, வளரும், வளர்ந்த, அப்படிங்கிற அந்த விகுதிகளானது இடம்பெறவில்லை. அப்ப காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் இடம்பெறவில்லை. அடுத்தது ஆவுங்கிற பெயரெச்ச விகுதிகளும் இடம்பெறாமல் இது ஒரு பெயரெச்சமாக அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட பெயரெச்சங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ இதுதான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு இது வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டா இப்படி சொல்லலாம். ஆனா ஒரு வார்த்தையை பார்க்கும்போது முக்காலத்துக்கு பொருந்தின மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே இது வினைத்தொகைதான். இப்போ திருவளர் செல்வன் அப்படிம்பாங்க. திருவளரும் செல்வன், திருவளரும் செல்வன், திருவளர்கின்ற செல்வன் அப்படிம்பாங்க. சோ அதே மாதிரி சுடுசோறு, சுடும் சோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, இதெல்லாமே ஒரு சொல்ல பார்த்தோன்னா அதை முக்காலத்துக்கு பொருந்தின மாதிரி பொருள் மாத்த முடியும்னாலே அது வினைத்தொகைதான். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அடுத்தது பண்பு தொகை அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த மை விகுதிகள் வந்துச்சுனாலே அது பண்பை குறிக்கிற மாதிரி இருக்கும். கருமை, செம்மை, இனிமை இதெல்லாமே ஒன்றன் பண்பை குறிப்பிடக்கூடியது. பொதுவாக மை விகுதிகள் வருதுன்னா அது பண்பை குறிக்கக்கூடியதாக அமையும். இப்போ வெண்ணிலவு, கருங்குவளை அப்படிங்கிற சென்டென்ஸ்ல வெண்ணிலவுனா என்ன? வெண்மையான நிலவு அப்படின்னு அர்த்தமா? வெண்ணிலவுனா என்னது? வெண்மையான நிலவு. அதுவே கருங்குவளைனா என்ன பொருள்? கருமையான குவளை அப்படின்னு பொருள். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். குவளைனா என்ன பொருள்ங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ப வெண்மையான நிலவு, கருமையான குவளைன்னு இருக்கா? இதுல இந்த மைங்கிற விகுதியும் கெடுது. அது மட்டும் இல்லாம ஆன அப்படிங்கிற அந்த பண்பு உருவும் இங்க மறைந்து இருக்கு. அப்ப மறைந்திருந்தாலே அது தொகைம்போம். பண்புருவு மறைந்து இருக்கிறதுனால அதை பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப மைங்கிற விகுதியும் ஆன ஆகியங்கிற அந்த பண்பு உருவும் மறைந்து வந்தால் அதுதான் பண்பு தொகை. சோ இந்த தொடர்ல வெண்மை, கருமை என்னும் பண்புகள். இதுல வெண்மைங்கிறது ஒரு பண்பு, கருமைங்கிறது ஒரு பொருளுடைய பண்பு. அப்ப வெண்மை, கருமை என்னும் பண்புகள். அதற்கடுத்து வெண்மை கூட்டல் நிலவு தானே. அப்ப நிலவு, கருமை கூட்டல் குவளை. அப்ப குவளை அப்படிங்கிற பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன. ஆன ஆகிய பண்புருவுகளும் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையான குவளைங்கிற பொருளை தருகிறது. இவ்வாறு பண்பு பெயரும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது பண்பு தொகை அப்படிம்பாங்க. பொதுவாகவே இந்த ஆன ஆகிய பண்புறுப்புகள் மறைந்தனாலே இந்த மை விகுதியும் மறைந்துதான் வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது என்னன்னு சொல்லுவாங்க? பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. இந்த இரு பெயரொட்டு அப்படின்னா என்னன்னா இது வந்துட்டு சிறப்பு பெயர், அதுக்கப்புறம் பொது பெயர், இந்த மாதிரி ஒரு தொடர் அமையுதுனாலே அது இரு பெயரொட்டு அப்படிம்பாங்க. சோ இரு பெயரொட்டுங்கிறது முதல்ல சிறப்பு பெயர் வந்துடணும், அதுக்கப்புறம் அதோடைய பொது பெயர் வந்துடணும். அந்த மாதிரி வந்துச்சுனாலே அது என்னன்னா இரு பெயரொட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்துட்டு இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இது இப்படிதான் வரும். பண்பு தொகை, அதாவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகத்தான் வரும், மறைந்து தான் வரும். இப்ப பனை மரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பனைங்கிறது, மரம்ங்கிறது என்னது? ஒரு பொதுவான பெயர்.
பல்வேறு மரங்களை குறிக்கும். அப்ப மரங்கிறது ஒரு பொது பெயர். ஓகேங்களா, இது பொது பெயர். ஆனா மரத்துல ஒரு வகைத்தான் என்னது, பனை. அப்ப அது வந்து சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மரம்ங்கிறது பொதுவாக எல்லா மரங்களையும் குறிக்கும். அதுல பனைங்கிறது ஒரே ஒன்றனை மட்டும் குறிக்கும். அப்ப அது சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு பெயர், அதுக்கு அடுத்து பொது பெயர், இந்த மாதிரி வருதா? அப்ப பனை மரம் அப்படின்னா என்ன பொருள்? பனையாகிய மரம் அப்படின்னு பொருள். அப்ப பனை ஆகிய அப்படிங்கிற தொடர்ல இந்த ஆகிய அப்படின்ற அந்த உருவானது மறைந்து வந்துள்ளதுனால இத தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப சிறப்பு பெயர் பொது பெயர் வந்துச்சுன்னா அது இரு பெயரிட்டு பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரு பெயரிட்டு பண்பு பொதுவாகவே தொகையாகத்தான் அமையும். ஏன்னா பனையாகிய மரம் அப்படின்னு அது விரியும். அப்ப இதுதான் மரம் என்பது பொது பெயர், பனை என்பது மரங்களில் ஒன்றை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னாடியும் அதற்கப்புறம் பொது பெயரும் நிற்க இடையில் ஆகிய அப்படிங்கிற அந்த பண்பு உருவு. ஏன்னா ஆன ஆகியங்கிறதுலாம் என்ன உருவு? ஆன ஆகியங்கிறதுன்னு பண்பு உருவுகள். இந்த பண்பு உருவும் மறைந்து வந்துள்ளதனால் இது இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு அழைக்கப்படுது. புரியுதுங்களா? இதே மாதிரி கருவேலங்காடுன்னு கூட சொல்லலாம். கருவேலம் காடு, கருவேலங்காடுன்னு சொல்லுவாங்க. இதுல காடுங்கிறது பொது பெயர். அதுல ஒரு வகையான காடு என்னன்னா கருவேல மரத்தை உடைய காடுகள். அப்ப கருவேலங்களை உடைய காடுன்னு வரும். ஓகேங்களா, இல்ல கருவேல மரங்களால் ஆன காடு. ஆனங்கிற அந்த பண்பு உருவானது மறைந்து வருகிறது. சிறப்பு பெயர் பொது பெயர் வரிசையில அமைந்திருக்கு. அப்ப அது இருபெயரொட்டு பண்பு தொகை. இப்ப கருவேலங்காடுங்கிறது என்னன்னா இருபெயர் ரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கருவேல மரங்களால் ஆன அப்படின்னு சொல்லலாம். இல்ல கருவேல மரங்களான மரங்களை உடைய காடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுல அந்த ஆன உடைய அந்த உருவுகள்லாம் மறைந்து வருது. இது முதல்ல சிறப்பு பெயர், அதுக்கப்புறம் பொது பெயர் அமைந்திருக்கிறதுனால இரு பெயருக்கு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓமை தொகை. ஓமை தொகைனா ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். ஓம உருவு மறைந்து வந்துருச்சுன்னா அதான் ஓமை தொகை. ஒண்ணு மறைந்து வந்துருச்சுனாலே இது தொகைன்றோம். அப்ப ஓமை தொகைனா ஓமை உருவு மறைந்து வரணும், அதுக்கான உருவு. இப்ப மலர்விழி அப்படிங்கறத எப்படி பொருள் கொள்ளலாம்? மலர் போன்ற விழிகளை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்களா. மலர்விழின்னா என்ன அர்த்தம்? மலர் போன்ற விழி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மலர் போன்ற விழிங்கிறத மலர்விழி நீங்க சுருக்கி சொல்லியிருக்கோம். அப்ப இந்த போன்றங்கிற அந்த ஓம உருவானது இங்க மறைந்து வந்திருக்கு. இதுல மலர் போன்ற விழி அப்படிங்கும் போது விழியை எதுக்கு ஒப்பிடுறோம்? மலருக்கு ஒப்பிடுறோம். அப்ப இது ஓமை. ஓகேங்களா, எதற்காக ஒப்பிடுறோமோ அது ஓமேயம். அதுக்கு நடுவுல கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்டு தான் வந்து ஓம உருவு அப்படிம்போம். சோ அப்ப ஒரு ஊமையும் ஒரு ஊமையும் மட்டும் இடம்பெற்று ஓம உருவு மறைந்து வருது அப்படின்னா அதைத்தான் வந்து ஓமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அதான் அப்ப மலர்ங்கிற ஓமை விழிங்கிற ஓமையத்திற்கு இடையில் போன்ற எனும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. அதனால் இதற்கு ஓமைக்கும் ஓமையத்திற்கும் இடையில் போல போன்ற நிகர அன்ன இதெல்லாமே ஓம உருவுகள். இந்த உருவுகள் எல்லாம் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது ஓமை தொகை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்குமே நிகர அன்னக்கும் மீனிங் என்னன்னா போலன்னு தான் அர்த்தம், போன்றனாலும் போலன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஓம உருவு மறைந்து வந்தால் அது ஓமை தொகை. அடுத்தது உண்மை தொகை அப்படின்னா என்னன்னா இரவு பகல் தாய் தந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் தாயும் தந்தையும் அர்த்தம். இப்ப எப்படி பொருள் கொள்ளணும்? இரவு பகல்னா என்ன அர்த்தம்? இரவும் பகலும் அர்த்தம். அப்ப இரவும் பகலும் அந்த அப்படிங்கிறதும் தாய் தந்தையில தாயும் தந்தையும் அதுலயும் அந்த அப்படிங்கிறதும் மறைந்து வந்திருக்கா, அதனாலதான் இது உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னும் இடைச்சொல்லானது மறைந்து நின்று பொருள் தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப இதுவே அந்த உண்மை வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா என்ன அப்படின்னா எண்ணுமைன்னு சொல்லிடுவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள்ல என்னும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுமை எனப்படும். இதுவே இந்த இடத்துல இரவு பகல் எழுதாம இரவு பகலும் எழுதியிருந்தாங்கன்னா இது எண்ணுமை. ஓகேங்களா, ஏன்னா இது வெளிப்படையா வந்துருச்சுன்னா அது எண்ணுமை. வெளிப்படையா வரல, மறைந்து வந்தாதான் அது உண்மை தொகை. ஏன்னா மறைந்தால்தான் அது தொகை. ஓகேங்களா, சோ அதனால உம்மானது மறைந்து வந்தால் அது உண்மை தொகை, வெளிப்பட்டு வந்தால் அது எண்ணுமை. இப்ப பசு கன்று அப்படிங்கும் போது பசுவும் கன்றுன்னு அர்த்தம். அப்ப பசு கன்றுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது உண்மை தொகை. அதுவே பசுவும் கன்றுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எண்ணுமை. புரியுதுங்களா? அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அன்மொழி தொகை. அன்மொழி தொகைக்கான எடுத்துக்காட்டு பாருங்க, அதுல இருந்து நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். இப்ப பொற்றொடி வந்தால் பொற்றொடி அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா பொன் கூட்டல் தொடின்னு பிரிக்கலாம். இதுல தொடி அப்படிங்கிறது என்னன்னா வளையல். அப்ப இந்த தொடருக்கான பொருள் என்னன்னா பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னது? பொன்னால் ஆன வளையலை
அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கறதா இந்த ஒட்டுமொத்த தொடருக்கான பொருள், விரிவான பொருள். இதுல பொற்றொடி அப்படிங்கிறது எப்படி இணைந்திருக்கு, பொன் கூட்டல் தொடிங்கிறது எப்படி இணையும் பொழுது பொற்றொடியா மாறுதுன்னா, வருமொழியுடைய முதல் எழுத்து வல்லின எழுத்தாக அமையுது. ஏன்னா தோங்கிறது இத்து கூட்டல் ஓடு அமையுமா, அப்ப இத்துங்கிறது ஒரு வல்லினம். அப்ப இந்த மாதிரி வல்லின எழுத்து வருமொழியுடைய முதல் எழுத்தாக அமைந்து நிலைமொழியுடைய ஈர் எழுத்து ரன் நகரமாக அமைந்தால், அதாவது இருக்கு இனமானதுதான் இன்னு. சோ அந்த மாதிரி ரன் நகரமாக அணைந்தால், இன்னும் 2 சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னா இந்த இன்னானது இர்ராக மாற்றமடையும். இதற்கு இனமான இர்ராக மாற்றமடையும். அப்ப பொற்றொடி. அதோட மட்டும் இல்லாம இந்த தகரம் கெடும், தகரம் கெட்டு பொற்கூட்டல் ஒடின்னு வரும். அப்ப பொற்றொடி, அதாவது பொற்கூட்டல் ஒடின்னு வரும். அப்ப இருக்கூட்டல் ஓ என்ன வரும், பொற்றொடி. இதுல இந்த பொற் அப்படிங்கும் பொழுது இது ஒரு குறில் எழுத்து, குறிலை எடுத்து ஒரு தனிக்குறில் எடுத்து ஒற்று இருக்கு அப்படின்னா அந்த ஒற்று இரட்டிக்கும். அதன்படி பொற்கூட்டல் இருக்கூட்டல் ஒடின்னு மாறும். அதுக்கப்புறம் தான் இருக்கூட்டலோ ரோன்னு மாறி பொற்றொடின்னு மாறும். ஏன்னா நீங்க கேட்பீங்க, மேம் இது ரெண்டு புணரும் போது இற்று கூட்டலோ ரோ தானே, அப்ப பொறொடின்னு தானே வரணும், எப்படி பொற்றொடின்னு வந்துச்சுன்னு கேட்பீங்க. ஓகேங்களா. பொன் கூட்டல் தொடி அப்படிங்கிறதுல தோங்கிறது இத்து கூட்டல் ஓ வல்லினமானது வந்துள்ளது வருமொழியின் முதலாக. நிலைமொழியின் ஈராக ரன்னகரம் வந்துள்ளது. இந்த மாதிரி ரன்னகர மெய்யெழுத்து வரும் பொழுது இந்த ரன்னகரமானது இது ரன்னகர மெய்யெழுத்தானது ரன்னகரம் மெய்யெழுத்தானது ரகரமாக திரிவடையும். அப்ப இர்ராக திரிவடையும். அப்ப பொற்கூட்டல் ஒடின்னு என மாறும். இதுல பொற் அப்படிங்கிறதுல போங்கிறது ஒரு தனிக்குறி. ஓகேங்களா. ஒரு தனிக்குறிலை அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த மெய்யெழுத்து இரட்டிக்கணும். அதான் தனிக்குறில் முன் ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற விதியின்படி பொற்கூட்டல் இதே இரு மறுபடியும் போடணும், இரட்டிக்கும் இல்ல, அப்ப இன்னொரு வாட்டி இரு போட்டு ஒடின்னு போடணும். அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இந்த மெய்யெழுத்தோட இந்த உயிரெழுத்து ஒன்றி இரு கூட்டலோ ரோ அப்படின்னு மாறி பொற்றொடியாக திரிவடையும். ஓகேங்களா. புணரும். சோ இந்த மாதிரி பொற்றொடின்னு வந்துருச்சு. அப்ப பொற்றொடி வந்தால் அப்படின்னா பொன்னால் ஆன வளையலை அணிந்த அங்கை வந்தால்னு அர்த்தம். அப்போ இந்த தொடர்ல வந்தால் என்பது என்னது, ஒரு வினை முற்று. ஓகேங்களா. அப்ப பொற்றொடி என்பது பொன்னால் ஆன வளையல் என பொருள் தரும். இத்தொடரில் வந்தால் அப்படிங்கிறது வினைச்சொல். வந்தால்ங்கிறது என்னது, ஒரு வினை. அப்ப இந்த வினை சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்பது பொருள் தருகிறது. இதில் ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருவு. பொன்னால் ஆன வளையல், இந்த ஒட்டுமொத்த தொடர் எப்படின்னா இதுதான், பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால். ஓகேங்களா. அப்ப ஆள்கிற அந்த 3ஆம் வேற்றுமை உருவானது, பொன்னால் ஆள்கிற அந்த வேற்றுமை உருவானது மறைந்து வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஆகிய அப்படிங்கிற அதோடைய பயனும் மறைந்து வந்திருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க, பொன்னால் ஆகிய அப்படிங்கும் போது இல்லும் இன் ஆகிய இந்த ரெண்டுமே இந்த இடத்துல மறைந்து வந்ததுனால இது என்னன்னு சொல்லுவோம், 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவோமா. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன், ஏதாவது இந்த 6வதுக்கு மட்டும் வரும் பொழுது இந்த 5 ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ அதுல இந்த இடத்துல இந்த வேற்றுமை தொகையில உருவும் பயனுடன் தொக்க தொகையானது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. சோ அதோட மட்டும் இல்லாம இங்க வந்தால்னு மட்டும்தான் கொடுத்திருக்கான் சென்டென்ஸ்ல. அப்ப அதுக்கு முன்னாடி வளையலை அணிந்த, பொன்னால் அணிய வளையலை ஓகே, அணிந்த பெண் அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பால் தான் உணர்த்துறாங்க. வந்தால் அப்படிங்கிற அந்த வினைச்சொல்லின் மூலமாக ஒரு பெண் அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பால் உணர்த்துகிறார்கள். பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த ஒரு பெண் வந்தால் அப்படிங்கறத, பெண் அப்படிங்கறத குறிப்பால் உணர்த்துறாங்க. சோ இந்த மாதிரி உணர்த்துறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறுமனே பொன்னால் ஆகிய பெண் அப்படின்னு வந்திருந்துச்சு, பொன்னால் ஆகிய வளையல் அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா அது 3ஆம் வேற்றுமை உருவும் உடன் பயனும் உடன் தொக்க தொகைன்னு முடிச்சிருப்போம். ஆனா பொன்னால் ஆகிய வளையல்னு வரல, அதுக்கு பதிலா என்ன ஆகிருக்குன்னா பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண். அப்போ வந்தால் அப்படிங்கும் போது இந்த வளையல் அணிந்த பெண் வந்திருக்கா அப்படிங்கறத குறிப்பால் நம்மளுக்கு உணர்த்துறாங்க. பொற்றொடி அப்படிங்கும் வளையல். அப்ப பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு அந்த குறிப்பால் உணர்த்துகிறாங்க. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நடக்குது. வெறும் உருவும் பயன் உடன் தொக்க தொகையும் இல்லாம அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் நடக்கிறதுனால இது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இவ்வாறு வேற்றுமை அல்லது வினை அல்லது பண்பு அல்லது உவமை அல்லது உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் இந்த இதுல ஏதாவது ஒரு தொகை அவை அல்லாது வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. சோ இந்த 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் மட்டும் மறைந்து வராம அதுக்கப்புறம் அணிந்த பெண் அப்படிங்கிற அந்த
பிற சொற்களும் என்ன இருக்கு மறைந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு தொகையும் அது இல்லாம இன்னும் சில சொற்களும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அன்மொழி தொகையை எப்படி பிரித்தெழுதுனா அள் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு பிரித்தெழுதணும். ஓகேங்களா? சோ அப்ப அது அன்மொழி தொகையாக மாற்ற முடியும். அடுத்தது இது புரிஞ்சிச்சு தானே? அப்ப ஒரு கிளாஸ் பாத்துருவோமா? சோ தொகை அப்படின்னா என்ன பொருள்? மறைந்து வருதல். அப்ப மறைந்து வருது அப்படின்னாலே அது தொகைன்னு அர்த்தம். சோ இப்ப இது எத்தனை வகைப்படும்? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. இதுவே வினை அதாவது ஒரு பெயரச்சம் காலத்தை காட்டாமல் அதாவது காலத்தை காட்டும் இடைநிலையும் ஒரு பெயரச்சத்தில் காலத்தை காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அந்த பெயரச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அது வினைத்தொகை. அடுத்தது பண்பு உருவு மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு. இரு பெயரொட்டு அப்படின்னா சிறப்பு பெயர் பொது பெயர் வரிசையில அமையணும். அப்படி அமைந்து ஒரு பண்பு உருவானது மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதுவே ஒரு ஓமை உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது ஓமை தொகை. அதுவே அப்படிங்கிற இடைச்சொல்லானது மறைந்து வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. அடுத்தது அன்மொழி தொகை அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி பார்த்த தொகைகளில் ஏதாவது ஒன்று அந்த தொடரில் மறைந்து வந்தும் அத இடம் பெற்றும் அதோடு இன்னும் பிற சொற்களும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்மொழி தொகை. இப்ப இதுல பொற்றொடி அப்படின்னா பொன்னால் ஆன வளையல். அப்ப பொன்னால் ஆன அப்ப ஆன அப்படிங்கிற அந்த உருவும் பயனும் மறைந்து வந்திருக்கு. அப்ப அது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா வந்தால் அப்படிங்கிற இன்னொரு சொல்லும் வந்ததுனால இதற்கான பொருள் என்னன்னா பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தாள். இப்ப அணிந்த பெண் அப்படிங்கிற அந்த பிற சொற்களும் இந்த இடத்துல மறைந்து வந்துள்ளது. சோ அதனால இது அன்மொழி தொகை அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதற்கு முன்னாடி பார்த்த தொகை தொடர்கள் ஏதாவது ஒன்றும் அதனுடன் பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொகாநிலை தொடர். தொகைனா மறைந்து வரணும்னு சொன்னோம். அப்ப தொகானா என்னது? மறையாம வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் தொகை. அவ்வளவுதான். அப்ப ஒரு சொல்லுல ஒரு தொடர்ல 2 சொற்களுக்கு நடுவுல எந்த ஒரு எச்ச சொல்லும் எவ்வுருவும் அதாவது எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர் அப்படிம்பாங்க. இந்த தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொகாநிலை தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி மொத்தமா 9 வகைப்படும். இதுல முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எழுவாய் தொடர். இதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. மல்லிகை மலர்ந்தது. இதுல மல்லிகை அப்படிங்கிறது எழுவாய். ஓகேங்களா? இது செய்யக்கூடிய செயல் தான் வந்து பயனிலை. ஓகேங்களா? அப்ப மல்லிகை என்ன செயல் செஞ்சுச்சு? மலர்ந்துச்சு. அப்ப ஒரு எழுவாயினுடைய செயலையோ அந்த செயலினால் வரக்கூடிய அந்த விளைவையும் காட்டக்கூடியதுதான் என்னன்னா பயனிலை. அப்ப இந்த எழுவாயுடைய செயல் என்னது? மலருதல். அப்ப அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த மலர்ந்தது அப்படிங்கிறது என்னன்னா பயனிலை இந்த தொடர்ல. ஓகேங்களா? சோ அப்ப இந்த தொடரில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்ததுங்கிற ஒரு பயனிலை அமைந்து இடையில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்துள்ளதா இது எழுவாய் தொடர் எனப்படும். புரியுதுங்களா? அதாவது மல்லிகை மலர்ந்தது அப்படிங்கிறதுல யார் ஒரு செயலை செய்கிறார்கள், யார் எது அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலாக அமையக்கூடிய சொல்லைத்தான் எழுவாய் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? யார் எது அப்படிங்கிறது வரணும். அப்ப அப்படிங்கும் போது இந்த இடத்துல எது மலர்ந்தது? மல்லிகை மலர்ந்தது. அப்ப எதுங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த இதுதான் வந்து எழுவாய்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல மல்லிகை அப்படிங்கிறது எழுவாய். அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல் தான் வந்துட்டு என்னன்னா பயனிலை. அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயலால் விளையக்கூடிய விளைவும் பயனிலைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப எழுவாய் என்ன செயல் செய்து? மலருது. அப்ப அதுதான் பயனிலை. அப்ப மல்லிகைங்கிற எழுவாயை தொடர்ந்து மலர்ந்ததுங்கிற பயனிலை வந்துள்ளது. இந்த 2 சொல்லுக்கு நடுவுல எந்த ஒரு சொல்லும் இங்க மறைந்து வரல, எந்த ஒரு உருவும் மறைந்து வரல. இந்த மாதிரி எதுவுமே மறைந்து வராமல் டைரக்டா அந்த சென்டென்ஸ்க்கு பொருள் தருது. மல்லிகை மலர்ந்ததுன்னா மல்லிகை மலர்ந்தது, மல்லிகையை மலர்ந்தது, மல்லிகையால் மலர்ந்தது அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. அப்ப எக்ஸாக்டா என்ன பொருளோ அது அப்படியே அந்த தொடர்ல அமைந்திருக்கு. எந்த ஒரு உருவும் சொல்லும் மறைந்து வரவில்லை. அதனால் இது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மல்லிகைங்கிற எழுவாய் முதன்மையாக கொண்டுள்ளதனால் இது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது விழித்தொடர். விழி அப்படின்னாலே என்ன பொருள்னா அழைத்தல் அப்படின்னு பொருள். அழைத்தல் அப்படின்னா ஒருத்தரை கூப்பிடுறதுக்காக நம்ம நல்லா ஒரு உணர்ச்சியோட ஒரு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் விழி. இப்போ உங்க பக்கத்துல நண்பன் இருக்கான் அப்படின்னா
நண்பன் வா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? நண்பா வா அப்படிம்போமா? அப்போ நண்பன் வா அப்படிங்கிற நண்பன்கிற படர்க்கைய முன்னிலையா மாத்துவோம். நண்பா அப்படின்னு மாத்துவோம். சோ இந்த ஆ, ஏ அப்படிங்கிற அந்த உருபுகளானது பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு விழித்தொடரா மாறிடும். விழிப்பெயர்களா மாறிடும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னுட்டு? அதாவது நண்பன் பக்கத்துல இருக்கான் அப்படின்னா நண்பன் வா அப்படின்னு நம்ம கூப்பிட மாட்டோம். அப்படி கூப்பிட்டோம் அப்படின்னா நண்பன்கிறது ஒரு படர்க்கை. யாரையோ ஒருத்தர் சொல்றது. அதாவது உங்களை பத்தியும் சொல்லல, உங்களுக்கு முன்னாடி இருக்கவனை பத்தியும் சொல்லல. தன்மையும் இல்ல, முன்னிலையும் இல்ல. நண்பன் அப்படிங்கிறவங்கிறது ஒரு படர்க்கை. அவன் என் நண்பன் அப்படிம்போம். அப்ப அந்த அவன் என் நண்பன் போது அவன் வேற இங்க இல்ல. இன்னொருத்தன் இருக்கான். அவன் வந்து என் நண்பன். அவன் இங்க இல்ல. எனக்கு முன்னாடியும் இல்ல, நானும் இல்ல. அப்ப எங்கேயோ இருக்கான் அப்படிங்கும்போது அது படர்க்கையில குறிப்பிடப்படும். அப்ப நண்பன் அப்படிங்கிற அந்த படர்க்கை சொல்லானது நண்பா அப்படிங்கிற முன்னிலை சொல்லாக மாற்றும் பொழுது அது விழிப்பெயராக மாறுகிறது. ஓகேங்களா? நண்பா அப்படின்னா முன்னாடி இருக்கான்னு அர்த்தம். அவனைதான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க தன்மை. உங்களுக்கு முன்னாடி இருக்கவன் கேக்குறான் பாருங்க, அவன் முன்னிலை. அப்ப நண்பா வானா உனக்கு முன்னாடி அவன் இருக்கான்னு அர்த்தம். அப்ப முன்னிலையாக மாறுது. ஒரு படர்க்கை முன்னிலையாக மாறும் பொழுதுதான் விழிப்பெயர் அப்படிம்போம். சோ அப்ப நண்பா அப்படிங்கிறது இதுல விழிப்பெயர். அதற்கப்புறம் படிங்கிற அவன் என்ன பண்ணும்? அவன் என்ன செயல் செய்யணும்? படிக்கணும். அப்ப ஒரு எழுவாய் என்ன செயல் செய்தோ அதைத்தான் பயனிலையும். சோ அப்ப இதற்கு அடுத்து இதோடைய பயனிலை என்னது? படிக்கிறது. அப்போ ஒரு விழிப்பெயருக்கு அப்புறம் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்து எந்த ஒரு இடைச்சொல்லும் இடையில வந்து எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்துள்ளதனால் இத விழித்தொடர்பாங்க. இதுல விழிப்பெயர் முதல்ல வந்ததுனால விழித்தொடர். இதுவே எழுவாய்ங்கிறது முதல்ல வந்ததுனால எழுவாய் தொடரும். ஆனா இது எக்ஸாக்டா விழிப்பெயர் அப்படிங்கறனால விழித்தொடர். ஓகேங்களா? அடுத்தது இதுவே வினைமுற்று ஒரு தொடர்ல முதன்மையா வந்து அதுக்கப்புறம் அதோட பயனிலை வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெயரை கொண்டு முடியுது அப்படின்னா அது வந்துட்டு வினைமுற்று தொடர் அப்படிம்பாங்க. இப்போ சென்றனர் வீரர் அப்படிங்கிறோம். இதுல சென்றனர்ங்கிறது என்னது? ஒரு வினைமுற்று. சென்றனர் சென்ற பையன், சென்ற மாணவன் அப்படின்னு வரும். அப்ப சென்றங்கிறது பெயரெச்சம், சென்றுங்கிறது வினையெச்சம், சென்றனர் அப்படிங்கிறது வினை முற்று. அவ்வளவுதான். சென்றனர் அப்படின்னா முடிச்சு போச்சு, முழுமை பொருளை தருகிறது. ஓகேங்களா? சோ அப்ப சென்றனர்ங்கிறது ஒரு வினை முற்று. அது ஒரு வினை முற்றுக்கு அப்புறம் ஒரு பெயர்ச்சொல் இடம்பெற்று வந்துச்சு அப்படின்னா அத வினை முற்று தொடர் அப்படிம்பாங்க. இப்ப வீரர்ங்கிறது ஒரு பெயர். அப்போ சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்துள்ளது. மறைந்து வந்துருச்சுன்னா அது தொகையாயிருக்கும். ஆனா இங்க மறையாம வர்றதுனால அது தொகாவாயிருச்சு. அப்ப தொகால வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பெயரச்ச தொடர் அப்படின்னா பெயரச்ச கொண்டு வரக்கூடிய தொடர் தான் பெயரச்ச தொடர். இப்ப வரைந்த ஓவியம், வரைந்த அப்படிங்கிற ஒரு எச்சத்துக்கு அப்புறமா ஓவியம்ங்கிற பெயர் சொல் அமைந்துள்ளது. ஒரு எச்சத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு எச்சத்திற்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் அமைந்துருச்சாலே அது என்னன்னு சொல்லுவோம்? பெயரெச்சம்னு சொல்லுவோம். இப்ப வரைந்தங்கிற எச்ச வினை ஓவியம் என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடியுது. இதற்கு இடையில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்துள்ளது. முழுமையா வெளிப்பட்டுருச்சு. வரைந்த ஓவியம்னா ஆல்ரெடி நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப முழுமையான பொருளை தருது. இந்த இடத்துல எந்த ஒரு நடுவுல எந்த ஒரு சொல்லும் உருவும் மறைந்து வரல. சோ அப்ப மறைந்து வராமல் இருந்துச்சுனாலே மறையாமல் வந்துருச்சு, மறையாமல் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப மறையாமல் வருது அப்படின்னாலுமே அது என்னன்னு சொல்லுவோம்? தொகாநிலை தொடர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது பெயரெச்சமா இருக்கிறதுனால அது பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? பெயரெச்ச தொகாநிலை தொடர்னு சொல்லலாம், பெயரெச்ச தொடர்னு சொல்லலாம். தொகாநிலைன்னு மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது. ஆனா தொகையில தொகைன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது வினையெச்சம். இப்ப தேடி பார்த்தான் அப்படிங்கிறோம். இதுல தேடி பார்த்தான், தேடி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பார்த்தான் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல்லானது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? அப்ப தேடிங்கிறது ஒரு எச்சம். ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? வினையெச்சம்னு சொல்லுவோம். அப்ப தேடிங்கிற வினை எச்ச சொல் பார்த்தான் என்ற வினை முற்றை கொண்டு முடிந்ததால் இதற்கு இடையில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்ததுலாம் இது வினை எச்ச தொடர் அப்படின்றோம். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். டீடைல்டு கிளாஸஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்னன்ட்டு. அதாவது ஒரு எச்சத்திற்கு அப்புறம் பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். ஓகேங்களா? அதுவே ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினை சொல் வந்துச்சு, ஒரு வினைச்சொல் மீன்ஸ் வினை முற்று வந்துச்சு அப்படின்னா அது வினையெச்சம். ஓகேங்களா? இந்த எச்ச சொல் இருக்கு பாருங்க, இது எப்படி வேணாலும் இருக்கலாம். வினையா கூட வரலாம். வினையாவும் வரலாம், இல்லைன்னா ஒரு பண்பை குறிக்கக்கூடியதாகவும் வரலாம். மொத்தத்துல எச்ச சொல் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா இங்க கொடுத்துருக்கோம்னா நீங்க கேட்பீங்க, மேம் தேடி அப்படிங்கிறது ஒரு வினை சொல் தானே, அப்ப அது வினை எச்சம் தானே அப்படிம்பீங்க.
ஒரு வினையெச்ச சொல்ல தொடர்ந்து ஒரு வினை முற்று வந்தாதான் வந்துட்டு அது வினையெச்ச தொடர்னே சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வரைந்துங்கிறது என்னதான் ஒரு எச்சம், ஒரு வினையெச்சம் தான், ஒரு வினைச்சொல் தான், ஒரு வினை எச்ச சொல். ஓகேங்களா? வினை எச்சம் கிடையாது, வினை எச்ச சொல். ஓகேங்களா? சோ இப்ப வரைந்துங்கிறது ஒரு வினை தானே. அப்ப வரைந்துங்கிறது ஒரு எச்சம்ன்றோம். அப்ப அது ஒரு வினையை கொண்டுள்ள ஒரு எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல நீங்க வினை எச்சம்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பெயரெச்சமா வினையெச்சமாங்கிற கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா மொத்தத்துல இந்த ஆங்கிற விகுதியில முடியுது அப்படின்னாலே அது வந்து ஒரு பெயரெச்சமாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு எச்சம். ஓகேங்களா? ஆ, இம், உ, ஈ இந்த மாதிரி இதெல்லாம் முடியுதுனாலே அது ஒரு எச்சமாக இருக்கும். இப்ப வரைந்த ஆல முடியுதா, தேடி ஈல முடியுதா, ஓகேங்களா, ஆ இ ஊ இம் இதுல வந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு எச்சம். சோ அந்த எச்சத்துக்கு அப்புறம் பெயர் சொல் வந்துச்சுன்னாதான் அது பெயரெச்சம். அந்த எச்சத்துக்கு அப்புறம் வினை சொல் வந்தாதான், அதாவது ஒரு வினை முற்று வந்தாதான் அது வினை எச்சம். ஓகேங்களா? பெயர் சொல் இங்க வினை முற்று வந்தாதான் அது வினை எச்சமே தவிர இது மட்டும் கிடையாது. இதை மட்டும் வச்சிடக்கூடாது. ஏன்னா நான் அதுக்கான எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப ஓட பார்த்தான்னு தான் வரும். ஓட பார்த்தான், ஓட சென்றான், அந்த மாதிரிதான் வரும். ஓட முயற்சித்தான், இப்படிதான் வரும். அப்ப ஓடங்கிறதுக்கு அப்புறம் பார்த்தான்ங்கிறது என்னது, ஒரு வினை முற்று. அப்ப ஆங்கிற ஒரு சொல் ஆங்கிறதுல முடியுதுன்னா இது ஒரு எச்சம். இந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினை முற்று வந்ததுனாலதான் இந்த ஓடங்கிறது ஒரு வினையெச்சம்னு சொல்றேன். ஓகேங்களா? இங்க ஆ வந்துட்டாலே வினையெச்சம் பெயரெச்சம்னு சொல்லிட முடியாது. நான் அதுக்கும் சொல்றேன். ஏன்னா பெயரெச்ச விகுதிகள்ங்கிறது ஆ, இம், அப்படிங்கறதெல்லாம் பெயரெச்ச விகுதிகள். அப்ப ஆ வந்தாலே பெயரெச்சமானா கிடையாது. சம்டைம்ஸ் ஆ விகுதியை கொண்டு வினையெச்சங்களும் வரலாம். ஓகேங்களா? அப்ப ஆ, இ, ஊ, இம் ஆகிய விகுதிகளை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் ஒரு எச்சங்கள். அந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்தாதான் அது பெயரெச்சம். அந்த எச்சத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு வினைமுற்றுதான் வரும் அப்படின்னாதான் அது வினையெச்சம். ஓகேங்களா? இப்போ ஓட அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எனக்கு என்னதான் வரும், ஓட பார்த்தான், ஓட முயற்சித்தான், ஓட துணிந்தான், அப்படிதான் வரும். அப்ப பார்த்தான், முயற்சித்தான், துணிந்தான் இது எல்லாமே என்னது, ஒரு வினை முற்று. அப்ப இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால ஒரு வினை முற்றதான் பிளேஸ் பண்ண முடியுது அப்படின்னா அப்பதான் இது வினையெச்சம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதுவே இங்க வரைந்த அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஆங்கிற முடியுது. அப்ப இது ஒரு எச்சம். இந்த எச்சத்துக்கு அப்புறம் வரைந்த ஓவியம், வரைந்த படம் அப்படிதான் என்னால சொல்ல முடியும். படம் ஓவியம்னு தான் சொல்ல முடியும். வரைந்த பார்த்தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வரைந்து பார்த்தான்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே வரைந்து பார்த்தான்னு சொல்லலாம். அதாவது வரைந்துன்னு வந்தா அது வினையெச்சமாயிரும். ஏன்னா வரைந்து பார்த்தான், வரைந்து சென்றான். அப்ப பார்த்தான் சென்றான்ங்கிறதுல வினை முற்று. அப்ப வரைந்துங்கிறது வினையெச்சமாயிடும். ஆனா வரைந்த அப்படின்னு வந்துச்சுன்னா வரைந்த ஓவியம், வரைந்த படம் அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப ஓவியம் படம்லாம் என்னது, பெயர் சொற்கள். அப்ப வரைந்தங்கிறது பெயரெச்சம், வரைந்தங்கிறது பெயர்ச்சத்துல வரும். வரைந்துங்கிறது எதுல வரும், வினை எச்சத்தை வரும். பிகாஸ் இந்த வேர்டுக்கு அப்புறம் என்னால ஒரு வினை முற்றதான் பிளேஸ் பண்ண முடியும். ஆனா இந்த வேர்டுக்கு அப்புறம் என்னால ஒரு பெயர் சொல்ல மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும். அப்ப ஒரு எச்சத்துக்கு அப்புறம் பெயர் சொல்ல மட்டும்தான் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது பெயரெச்சம். ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினை சொல்ல, ஒரு வினை முற்றத்தான் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது வினை எச்சம். ஓகேங்களா? புரியுதா? அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னன்னா, இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, கவிதையை எழுதினார். கவிதையை, ஐங்கிறது என்னது, இரண்டாம் வேற்றுமை உருவு. இந்த இடத்துல அது மறைந்துலாம் வரல, வெளிப்படையா வந்துருச்சா. அப்ப இந்த மாதிரி வேற்றுமை உருவுகள் மறையாமல் வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது தொகாநிலை தொடர். வேற்றுமை உருவு மறையாமல் வர்றதுனால அது வேற்றுமை தொகாநிலை தொடர். அவ்வளவுதான். ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படின்னா என்னன்னா, நிறைய இடைச்சொல்கள் இருக்கு. ஓம உருபுகள் இடைச்சொல்லா வரும், வேற்றுமை உருபுகள் இடைச்சொல்லா வரும், ஓமை உருபுகள் அப்படிங்கிற விகுதிகள் இடைச்சொல்லா வரும். இப்ப இங்க என்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்கன்னா, மற்ற பிறன்னு இருக்கா, இதுல மற்ற பிற அப்படிங்கும் போது மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொலுக்கு அப்புறம் பிற அப்படின்னு வந்துருச்சு. அப்ப வெளிப்படையா வந்துருச்சு. இந்த மாதிரி இடைச்சொற்கள் வெளிப்படையாக வந்தால் அது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா வந்து இப்படி கூட சொல்லலாம், மற்றொரு பேனா கொண்டு வந்தான். அப்ப மற்ற ஒரு பேனா கொண்டு வந்தான் அப்படிங்கும் பொழுது அதுல இந்த மற்று அப்படிங்கிறது இன்னொரு பேனா அப்படிங்கிற பொருள் தருது. ஆனா வெறும் மற்றுன்னு இருக்கும்போது அது பொருள் தராது. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு சொல்லோடு சேரும் பொழுதுதான் ஒரு பொருளை தருது அப்படின்னா அதை வந்து இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல்லோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு பொருள் கிடைக்கும், ஆனா பிரிச்சுட்டீங்கன்னா அது பொருள் தராது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இடைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. இத பத்தி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்தாச்சு. ஓகேங்களா? கூ, அடுத்தது ஆல், அடுத்தது மற்று, ஐ,
இது எல்லாமே என்னன்னா இடைச்சொற்கள் தான். இது தனித்து இருந்துச்சுன்னா பொருள் தராது. ஆனா இன்னொரு சொல்லோட சேர்ந்துச்சுன்னா பொருள் தரும். இப்ப அண்ணன், அண்ணனுக்கு அப்படிங்கும்போது பொருள் தரும். கூனா மட்டும் பொருள் தராது. அண்ணனால் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு. ஆனா ஆள்னா மட்டும் பொருள் கிடையாது. மற்ற பிற அப்படின்னா மற்றொரு பேனா, இல்லைன்னா மற்றொன்று செய் அப்படின்றாங்க. மற்ற ஒன்று. அப்ப மற்ற அப்படிங்கிறது அந்த ஒன்றோட சேரும் பொழுதுதான் இன்னொன்னுங்கிற பொருள் தருது. ஆனா வெறும் மற்றுங்கும் போது பொருள் தராது. ஓகேங்களா? அதே மாதிரி கண்ணனை பார்த்தான். ஐ அப்படிங்கிறது கண்ணனை அப்படிங்கும் போதுதான் பொருள் தருது. வெறுமனா ஐன்னு இருக்குமோ பொருள் தராது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தனித்து இருக்கும்போது பொருள் தராம வேறொரு சொல்லோட சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான், ஒரு வினை சொல்லோடையோ அல்லது ஒரு பெயர் சொல்லோடையோ சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் பெயர் தருது, பொருள் தருது அப்படின்னா அதைத்தான் இடைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடைச்சொற்கள் ஒரு தொடர்ல வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். 6th படிச்சுட்டு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க கேட்கலாம், மேம் கூங்கிறது ஒரு இடைச்சொல் தானே, அப்போ மாதவிக்கு பலம் கொடு அப்படிங்கறதுல இந்த இடத்துல கூ இடம் பெற்றிருக்குல்ல, அப்ப இது இடைச்சொல் தொடர் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆமா, இது இடைச்சொல் தொடர் தான். இடைச்சொல் தொடருக்கு கீழேயும் வரும், வேற்றுமை உருபு அப்படிங்கறதுனால அதுக்கு கீழேயும் வரும். ஓகேங்களா? மாதவி பலம் கொடு, மாதவிக்கு பலம் கொடு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும். அப்போ இந்த கூங்கிறது வந்தால், அதாவது மோஸ்ட்லி இந்த இடைச்சொற்கள் அப்படிங்கிறது வேற்றுமை உருபுகளும் இடைச்சொல் தான். இடைச்சொல் அப்படிங்கறத கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதுல எதெல்லாம் கொண்டு வருவாங்கன்னா வேற்றுமை உருபு, உவம உருபு, பண்புருபு, எல்லா உருபுகளுமே இந்த இடைச்சொல்லா வரும். ஓகேங்களா? அப்படிங்கிற அந்த விகுதி அதுவுமே இடைச்சொல் தான். இப்ப ராமனும் வந்தான் அப்படிங்கிறமா, இந்த இடத்துல அப்படிங்கிறது தனித்து வந்தால் பொருள் கிடையாது. ஆனா ராமனும் அப்படிங்கும் போது பொருள் வருதா? சோ அப்ப இது ஒரு இடைச்சொல். அப்ப உம்ங்கிறது வெளிப்படையா வந்திருக்குல்ல, அதனால இது இடைச்சொல் தொடர் தான். அப்ப இது உண்மை இடைச்சொல் அப்படிங்கிறது, அதாவது உண்மை இடைச்சொல்னு சொல்லுவாங்க இந்த உண்மை. சோ அப்ப இந்த இடைச்சொல் வரதுனால இந்த தொடர் வந்திருக்குல்ல, அதனால இது இடைச்சொல் தொடர்னு சொல்லலாம். அடுத்தது இப்ப செவ்வான் அன்னமேனி அப்படிங்கிறோம். செவ்வான் அப்படின்னா செம்மையான வானம் இருக்குல்ல, வானம் சிவந்து இருக்கும். அப்ப சிவந்த வானம் போன்ற திருமேனி அப்படிங்கிறோம். அதாவது நம்மளுடைய அந்த மேனி உடலானது எப்படி இருக்குன்னா அந்த வானம் எப்படி சிவந்திருக்கோ அந்த மாதிரி இருக்கான். சோ அப்படிங்கும் போது இதுல அண்ணன் அப்படின்னா அந்த போன்ற போல அப்படின்ற பொருள் தரக்கூடியது. அது ஒரு ஊம உருவு. சோ அந்த ஊம உருவு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க ஓமை தொடர்ன்னு சொல்லுவீங்க. அதுவே மறைந்து வந்துச்சுன்னா ஓமை தொகைன்னு சொல்லுவீங்களா? ஆனா இந்த அண்ணுங்கிறத இடைச்சொல்லாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதற்கு தனித்து இருக்கும் பொழுது பொருள் கிடையாது, ஆனா சேர்த்து இருக்கும் பொழுது பொருள் உண்டு. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல இதுவும் ஒரு இடைச்சொல் தான். அப்ப இந்த ஊமை தொடர்ங்கிறது இடைச்சொல் தொடருக்கு கீழேயும் வரும். ஓகேங்களா? வேற்றுமை தொடர்ங்கிறது இடைச்சொல் தொடருக்கு கீழே வரும். அதே மாதிரி இந்த மாதிரி மற்ற இடைச்சொற்கள் வந்தாலும் அதுவும் இடைச்சொல் தொடர்கள் கீழே வரும். ஏன்னா இடைச்சொல் அப்படிங்கிறது அனைத்து உறுப்புகளையும் கொண்டதாகத்தான் அமையும். புரியுதுங்களா? ஏன்னா இது நிறைய பேருக்கு டவுட் வரும். இது வெரிஃபைடு தான், மிஸ்டேக்லாம் எதுவும் கிடையாது. நீங்க தாராளமா இது போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆப்ஷன்ல இப்ப மாதவிக்கு பலம் கொடுன்னு கொடுத்துட்டு வேற்றுமை தொடர்னு கொடுக்காம மத்த எல்லாம் கொடுப்பாங்க. வினையச்ச தொடர், பெயரச்ச தொடர், வினைமுற்று தொடர், இடைநிலை தொடர், இடைச்சொல் தொடர் அப்படின்னு கொடுப்பாங்க. சோ அப்ப நீங்க எதை பிக் பண்ணணும்னா இடைச்சொல் தொடரை பிக் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த சென்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ஒரே இதுல வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தா அது ரெண்டுக்குமே பொருந்தும் அப்படிங்கறனால அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப நீங்க இன்னொரு ஹிண்ட யூஸ் பண்ணுங்க. என்னன்னா இப்ப மாதவி பழம் கொடு அப்படின்னா மாதவிக்கு பழம் கொடுங்கிற பொருள் வருமா அப்படின்னா, மாதவி பழம் கொடுன்னா மாதவி பழத்தை கொடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல மாதவிக்கு பழம் கொடுங்கும் போது பொருள் மாறுது. ஆனா மாதவிக்கு அப்படிங்கும் போது இவளுக்கு நம்ம பழம் கொடுக்கணும். ஆனா மாதவி பழம் கொடுன்னா மாதவி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்துடும். சோ அப்ப இந்த கூங்குற அந்த இது வந்தாதான் இந்த இடத்துல பொருளானது கரெக்டா வருது. கூங்கிறது இல்லைன்னா கூட பொருள் தருது அப்படிங்கும் பொழுது அந்த வேற்றுமை உருவு இல்லைனாலும் பொருள் தருதுன்னா அது இடைச்சொல்லாகும் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒருவேளை அந்த வேற்றுமை உருவு இருந்தால்தான் பொருள் வருது அப்படின்னா அது வேற. அப்ப இப்போ மாதவிக்கு பழம் கொடுங்கிறது வேற தொடர், மாதவி பழம் கொடுங்கிறது வேற தொடர். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கூங்குறது இடம் பெறலனாலும் இட் ஹாஸ் சம் மீனிங் அப்படிங்கும் போது அந்த மாதிரி இடங்கள்ல கூ சேர்ந்து வரும்பொழுது நீங்க இத பயன்படுத்திக்கோங்க, இடைச்சொல் தொடர் அப்படின்னுட்டு. ஒட்டுமொத்தமா சொல்றேன், ஜென்ரலாவே வேற்றுமை தொடர், ஊமை தொடர், உண்மை தொடர் எல்லாமே வேற்றுமை இடைச்சொல் தொடருக்கு கீழே தான் வரும். ஏன்னா இடைச்சொற்கள் அப்படிங்கிறது வேற்றுமை உருவுகளையும் இடைச்சொற்கள் வாங்க,
ஓமை உருபுகளையும் இடைச்சொற்கள்மாங்க, பண்பு உருபுகளையும் இடைச்சொற்கள்மாங்க. ஏன் அப்படின்னா இந்த உருபுகள் எல்லாம் தனித்திருக்கும் பொழுது பொருள் தராது. ஒரு பெயர் சொல்லோடையோ அல்லது ஒரு வினைச்சொல்லோடையோ சேரும் பொழுதுதான் பொருள் தரும். அப்படி ஒரு பெயர்ச்சொல் வினைச்சொல்லோடு சேர்ந்துதான் ஒரு உருபு பொருள் தருதுனாலே அது இடைச்சொல் தான். அது உங்களுக்கு 6th எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதனால இதெல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். அப்படி வரும் பொழுது ஒரே இதுல இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வராது, மோஸ்ட்லி வராது. ஏன்னா இலக்கண முறைப்படி அவங்க கொடுக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்னா எல்லாருக்குமே தெரியும். சால, நவ, நனி, சால, நனி, தவ, உரு, களி, இதெல்லாம் வந்துச்சுனாலே இது என்னது? உரிச்சொல். அப்ப அந்த உரிச்சொற்கள் ஒரு தொடர்ல வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது உரிச்சொற்றோம். அவ்வளவுதான். மா, அதை வரங்கிட்டோம். மா, இந்த மாதிரி பல இது இருக்கு. அதுல இது வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து உரிச்சொற்றொடர். இப்ப சாலவும் நன்று, இதுல சாலவும், அப்ப சாலங்கிற பொருள் வந்துருச்சா? அப்ப சாலங்கிறது வெளிப்படையா வந்ததுனால இது உரிச்சொல் தொடர். அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா என்னது? ஒரே சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வருவதுதான் அடுக்கு தொடர். அதாவது 2ல இருந்து 4 வரைக்குமே வரலாம். ஒரு சொல் வந்து ரிப்பீட் ஆகலாம். எத்தனை டைம்? 2 வாட்டி ரிப்பீட் ஆகலாம், 3 வாட்டி ரிப்பீட் ஆகலாம், 4 வாட்டி ரிப்பீட் ஆகலாம். அப்படி ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர். ஒருவேளை அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ஒரு சொல்ல மட்டும் எடுத்தாலுமே இந்த 2 வாட்டி 3 வாட்டி, இப்ப நன்று நன்று நன்றுன்னு இருக்கா, இங்க 3 வாட்டி வந்திருக்கு. இத பிரிச்சா பொருள் தரணும். நன்றுங்கிறதுக்கு பொருள் இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வந்து அதனை பிரிக்கும் பொழுது பொருள் தந்தால் மட்டுமே அது அடுக்கு தொடர். இதுவே சலசல, கலகல அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரிச்சா பொருள் தராது. கலங்கிறதுக்கு பொருள் இல்ல, சலங்கிறதுக்கு பொருள் இல்ல. சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு சொல் 2 முறை மட்டும் வந்து பிரித்தால் பொருள் தராமல் வந்துச்சுன்னா அது இரட்டை கிளவி. ஓகேங்களா? ஆனா 2 முறை இல்லாமல் 3, 4 அல்லது 2 முறையும் வரலாம், 3 முறையும் வரலாம், 4 முறையும் வரலாம். சோ இந்த மாதிரி எத்தனை முறை வந்தாலும் பிரித்தால் பொருள் தந்துருச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடராய். ஓகேங்களா? இதே ஒரு சொல் பல முறை அடுக்கி வந்ததனால் இது நன்று நன்று நன்றுங்கிறது என்னன்னா ஒரு அடுக்கு தொடர். ஓகேங்களா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வந்துச்சு அப்படின்னா வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது தொகை. அப்ப வேற்றுமை உருவு மறைந்து வருவதனால் அது வேற்றுமை தொகை. இப்ப செம்மரம் என்னும் சொல் என்ன தொகை அப்படின்னு கேக்குறாங்க. செம்மரம்னா என்னது? செம்மையான மரம் அப்படின்னு அர்த்தம். செம்மையான மரம். அப்ப செம்மையான மரம் அப்படிங்கறதுல இந்த மை விகுதி, அதுக்கப்புறம் இந்த ஆன அப்படிங்கிற அந்த பண்பு பெயர், பண்பு உருவு ஆனது மறைந்து வந்திருக்கு. அப்ப பண்பு தொகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கண்ணா வா. கண்ணா அப்படின்னா ஒரு விழித்தொடர். அப்ப விழிப்பெயர் முதல்ல வந்துருச்சு அப்படின்னாலே அது என்ன தொடர்? விழித்தொடர் அப்படின்னு அர்த்தம். தெளிவா வந்துருக்கு. அடுத்தது பெயரச்ச தொடர். இதுல எது பெயரச்சம் அப்படின்னா எழுதிய பாடல் அப்படிங்கறத பெயரச்சம். ஏன்னா எழுதிய அப்படிங்கிற எச்சத்துக்கு அப்புறம் உங்களால என்னதான் ஃபில் பண்ண முடியும்? எழுதிய பாடல், எழுதிய பாடம், எழுதிய மாணவி, எழுதிய கண்ணன், எழுதிய மாதவி, அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப மாணவன், மாதவி, பாடல், பாடம், இது எல்லாமே என்னதான்? பெயர் சொற்கள் தான். அப்ப ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்தா அதுதான் பெயரெச்சம். இந்த இடத்துல எழுதிய பாடல் அப்படிங்கிறதுக்கு நடுவுல எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு எச்சங்களும் மறைந்து வரல. மறைந்து வராம வெளிப்படையாதான் வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு பெயரெச்ச தொடர். மறைந்து வந்துருச்சுன்னா அது தொகை. ஓகேங்களா? அடுத்தது வினையெச்ச தொடர் எதுன்னு கேக்குறாங்க. பாடி முடித்தான். அப்ப பாடிங்கிறது ஒரு எச்சம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆ, இ, உ, இம், உம். ஓகேங்களா? ஆ, இ, உ, உம் இந்த மாதிரி இதுல கொண்டு முடியுது அப்படின்னாலே அது ஒரு எச்சமாகத்தான் இருக்கும். அந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினைத்தொடர் வந்துச்சுன்னா அது வினை எச்சம். ஒருவேளை அந்த எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். சோ இப்போ இங்க முடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. அதுக்கு முன்னாடி பாடி ஈங்கிற முடியக்கூடிய ஒரு எச்சம் இருக்கு. அப்போ ஒரு எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினை முற்று கொண்டு முடிவதனால் இது வினை எச்ச தொடர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வினை முற்று தொடர்னா ஒரு வினை முற்றுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வரணும். எங்க வினை முற்று என்னது? வென்றான். வென்றான்க்கு அப்புறம் சோழன்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு வினை முற்றுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் இருந்தால் அது வினை முற்று தொடர். அடுத்தது எழுவாய் தொடர் அப்படின்னா எழுவாய் அதோடைய பயனிலை அப்படி அமையணும். அப்ப கார்குழலி படித்தாள். கார்குழலிங்கிறவ எழுவாய். இந்த எழுவாய் என்ன செயல் செஞ்சுச்சோ அதுதான் பயனிலை. அப்ப இது என்ன பண்ணா? படிக்கிறா. அப்ப படித்தாள்ங்கிறது பயனிலை. அப்ப எழுவாய் பயனிலை இந்த அமைப்புல அமைந்து முதல்ல எழுவாய் வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது புலவரே வருக. புலவர் வருக அப்படின்னா அது வேற. ஆனா புலவரே வருக அப்படின்னா புலவரே அப்ப அழைக்கிறோம், கூப்பிடுறோம். கூப்பிடுற பொருள்ல வருது அப்படின்னாலே அந்த பெயர் வந்து விழிப்பெயர் அப்படின்னு வரும். அதுல அண்ணா, தங்கையே, தந்தையே, புலவரே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா?
சோ அப்ப அந்த வெளிப்பெயர் வர்றதுனால இது வெளித்தொடர். புரியுதுங்களா? சோ இதுதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த தொகை தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் புரியல அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல கூட கொடுக்குறேன். அடுத்தது இந்த 5ஆம் இயல்ல இருக்கக்கூடிய மொழி ஆல்பம் பகுதியை பார்க்கலாம். இதுல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. சொல்லுறுப்புகள் அப்படின்னா என்னன்னா, தனியா நின்றாலும் பொருள் தரும் அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது இந்த வேற்றுமை உருவுகள் பண்பு உருவுகளாக இல்லாமல் தனியாக ஒரு சொல்லாகவே அமையும். அதுதான் சொல்லுறுப்புகள் அப்படிம்பாங்க. சோ இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன். இதுல இருக்க ஒரு சில இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டா இந்த 4வது 3வது வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொண்டு இருந்து உடைய காட்டிலும் ஆக நின்று உடன் விட பொருட்டு இந்த சொல்லுறுப்புகளை பயன்படுத்தி இந்த சொற்றொடர்களை நிரப்புகிறாங்க. இடி டாஷ் மழை வந்தது. இடியை கொண்டு மழை வந்ததுன்னு சொல்ல முடியாது. இடியிலிருந்து மழை வந்ததுன்னு சொல்ல முடியாது. இடியை உடைய மழை வந்ததுன்னு சொல்ல முடியாது. இடியை காட்டிலும் மழை வந்ததுன்னு சொல்ல முடியாது. இடியாகி மழை வந்ததுன்னு சொல்ல முடியாது. இடி நின்று மழை வந்ததுன்னு சொல்ல முடியாது. இடியுடன் மழை வந்ததுன்னு தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்ப இடியோடு மழையும் வந்தது. இடி இடிக்கிறது அந்த நிகழ்வோடு இன்னொரு நிகழ்வு மழையும் வருது அப்படின்றோம். அப்ப இடியுடன் மழை வந்ததுங்கிறத சரியானது. அடுத்தது மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். அதாவது எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் பொருட்டுன்னு சொல்லுவாங்க. மலர்விழி தேர்விற்காக ஆயத்தமானால். இப்ப எதற்காக ஆயத்தமாகறா? தேர்விற்காகத்தானே. அப்ப தேர்வின் பொருட்டு எதற்காக அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வர மாதிரி அந்த தொடர் அமையுது அப்படின்னா அது பொருட்டு அப்படின்றது பயன்படுத்தணும். அப்ப மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால். தேர்விற்காகன்னு கூட போடலாம். அப்ப தேர்வின் பொருட்டு இந்த இடத்துல எதற்காக அப்படிங்கிறதுக்கான பொருள் இங்க வர்றதுனால அந்த இடத்துல பொருட்டுன்னு தான் போடுது. அடுத்தது அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. அருவி மலையிலிருந்து தானே வீழும். அப்ப மலையில் இருந்து வீழ்ந்ததுங்கிறது சரியானது. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ. தமிழை விட சுவையான மொழி உண்டோன்னு கூட நீங்க யோசிக்கலாம். இந்த இடத்துல விட வரக்கூடாதான்னு கூட உங்களுக்கு யோசிக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? தமிழை இக்கு வந்திருக்கா. அப்ப இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு வல்லின எழுத்துலதான் ஆரம்பிக்கணும். அப்ப இக்கு அடுத்து விடான்னு போட்டீங்கன்னா விடங்கிறது வீங்கிறது என்னது? இடையின எழுத்துல தொடங்குறது. ஆனா வல்லின எழுத்துலதான் தொடங்கணும். ஏன்னா வல்லினம் இங்க மிகுந்திருக்கு அப்படின்னாலே எப்பவுமே ஒரு நிலைமொழிக்கு அப்புறம் வருமொழி வல்லினத்துல ஆரம்பிச்சாதான் வல்லினமானது அந்த இடத்துல அந்த ஒற்றானது வந்து மிகும். ஓகேங்களா? இல்லைன்னா வரவே வராது. இங்க இக்கு இச்சு இத்து இப்பு இட்டு இதெல்லாம் இற்று இதெல்லாம் இடம்பெறுது அப்படின்னா அந்த வல்லினம் இக்கு இச்சு இத்து இப்புதான் பொதுவா மிகும். சோ இதெல்லாம் மிகுது அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் வல்லினத்துல ஆரம்பிக்கணும். அப்ப தமிழை அப்படிங்கும் போது இந்த இடத்துல இக்கு வந்ததுனால இங்க காட்டிலும் அப்படிங்கறதுதான் சரியானது. விடங்கிறது போடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று. யாழ்ங்கிறது என்னது? தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று. புரியுதுங்களா? அடுத்தது பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அதாவது உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அகர வரிசைப்படுத்துக அனைத்துமே முந்தைய வினாக்கள்ல கேட்கப்பட்டிருக்கு. சோ இதற்கான செப்பரேட் வீடியோ கிளாஸஸ் அண்ட் பிடிஎஃப் வில் பி given to you. சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து நம்மளுடைய புக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு உயிர்மெய் எழுத்துக்கள்ல தொடங்கக்கூடிய சொற்களாக இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் இதுல உரிமை உடுக்கை இந்த ரெண்டு மட்டும் உயிரெழுத்துக்கள்ல தொடங்குது. எப்பவுமே உயிரெழுத்துல தொடங்குறதா முதல்ல வைக்கணும். மெய்யெழுத்துல எந்த ஒரு வார்த்தையும் தொடங்காது. அப்ப அதுக்கு அடுத்துதான் உயிர்மெய் எழுத்துல தொடங்குறத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உடுமி உடுக்கை இருக்கா. இதுல ஊ வந்துட்டு காமனா இருக்கு. அப்ப அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர் பார்க்கணும். இது ரூ இருக்கு, இது டூ இருக்கு. டா வரிசைக்கு அப்புறம் தானே ரா வரிசை வரும். அப்ப உடுக்கை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் உரிமை வைக்கணும். அதாவது முதல் எழுத்துக்கள் 2 சொல்லியோ அல்லது 3 சொல்லியோ ஒன்றாகவே இருக்கு அப்படின்னா அடுத்து 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்துல எது முதல்ல வருமோ அதான் முதல் படுத்தணும். ஓகேங்களா? அடுத்தது தாவரிசையில வரக்கூடிய கணப்பாறை. காக்கு அப்புறம் தான் தா வரும். அதுல தாள பாருங்க 2 இருக்கு. ஒண்ணு தவண்டை, இன்னொன்னு தவிழ். தவண்டை அப்படின்னு இருக்கா. அதுல தாங்கிறது காமன். வா வீன்னு இருக்கு. வாக்கு அப்புறம் தானே வி வரும். ஏன்னா ஆ வரிசைக்கு அப்புறம் தானே ஈ வரிசை வரும். அப்ப ஆ வரிசை போட்டுட்டுதான் ஈ வரிசை. அப்ப இவ்வு கூட்டல் ஆ, இது இவ்வு கூட்டல் ஈ. அப்ப ஆக்கு அப்புறம் தான் ஈ வருங்கிறதுனால தவண்டை ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்புறம் தான் தவழ். அதுக்கு அடுத்தது தாக்கு அப்புறம் தான் நா. அப்ப நால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப நாகசுரம். அடுத்தது
படகம் பா, இதுக்கப்புறம் நாக்கு அப்புறம் பா வரும். பால 2 இருக்கு. ஒண்ணு படகம், இன்னொன்னு பிடில் பேரி, சாரி 3 இருக்கு. படகம், பிடில், பேரியாழ். ஃபர்ஸ்ட் பா தான், அப்புறம் தான் இப்பு கூட்ட லா, ஆ வரிசை தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஈ வரிசை, அப்புறம் தான் ஏ வரிசை. ஓகேங்களா? அப்ப படகம், பிடில், பேரியாழ். இதுக்கப்புறம் கடைசியா மா வரிசை, மகுடி. ஓகேங்களா? அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் இணை சொற்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது ஒரு சில தொடர்கள்ல வந்துட்டு சில சொற்கள் வந்து இணையாக இடம்பெறும்போது, அதாவது ஒரு சில சொற்கள் வந்து சேர்ந்து இடம் பெறும்போது அந்த தொடருக்கு பொருள் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் வந்து இணை சொற்கள். இப்ப தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் அப்படிங்கிறோமா? பாராட்டி சீராட்டி, சீராட்டினாலே என்னன்னு தான் அர்த்தம்? பாராட்டின்னு தான் அர்த்தம். அப்ப பாராட்டி சீராட்டி, அந்த வார்த்தைகள் ரெண்டும் ஒரே பொருள் தான். அந்த வரக்கூடியதுதான் வந்துட்டு இணை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இணை சொற்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. நேரிணை, எதிரிணை, செரி இணை அப்படின்னுட்டு. நேரிணை அப்படின்னா என்னன்னா, ஒரே பொருளை தரக்கூடிய 2 சொற்கள் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அது நேரிணை. இப்ப எடுத்துக்காட்டா சீரும் சிறப்பும். சீர்னால என்னதான் பொருள்? சிறப்புன்னு தான் பொருள். ஓகேங்களா? சீர்னால என்ன பொருள் தான்? சிறப்பு. அப்ப சீரும் சிறப்பும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே பொருளைத்தான் குறிக்குது. இது அடுத்தடுத்து வருதுனால அது தொடருக்கு ஒரு வலிமை ஆனது தோன்றுகிறது. அப்ப இது வந்து நேரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பேரும் புகழும். பேர் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே புகழ் கிடைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் இணைந்து வருவது நேரிணை அப்படிம்பாங்க. இதுவே எதிர் பொருள் தரக்கூடிய சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அத எதிரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா இரவு பகல். இரவுக்கு ஆப்போசிட் தான் என்னது? பகல். அப்ப அது அடுத்தடுத்து வருது. இரவு பகல். அடுத்தது உயர்வு தாழ்வு. உயர்வுக்கு எதிர்ச்சொல் தான் என்னது? தாழ்வு. அப்ப எதிர் சொற்கள் அடுத்தடுத்து வருது அப்படின்னா அதைத்தான் எதிரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பொருளுடைய செறிவை குறித்து வருவது செரியிணை அப்படிம்பாங்க. இப்ப பச்சையா இருக்கு மரம் அப்படின்னுட்டாலே அது அந்த மரம் பச்சையா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா பச்சை பசேல்னு இருக்கு அப்படிம்போம். அப்ப பச்சை பசேல்னால என்னதான் அர்த்தம்? பச்சைன்னு தான் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல ஒரே பொருள் தர மாதிரி இல்ல, ஒரே பொருள் தந்து அந்த செறிவினை வலுப்படுத்துகிறது. அதாவது பச்சை பசேல் அப்படின்னா பச்சையா இருக்குனாலே பச்சையா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா பச்சை பசேல்னு இருக்குன்னா ரொம்ப பச்சையா இருக்கு அப்படிங்கிற ஒரு பொருள்ல வருதுல்ல, அதான். சோ அதான் செறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோ மிகுதியான அப்படின்ற அந்த பொருள்ல வரக்கூடியது. அப்ப பச்சை பசேல். வெள்ளை வெளிர்னா வெள்ளையா இருக்கனாலே வெள்ளையா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். வெள்ளை வெளிர்னு இருக்கான் அப்படிமோ. அப்ப வெள்ளை வெளிர்னு அந்த செறிவை நம்ம குறிப்பிடணும். சோ இந்த மாதிரி செறிவினை குறிப்பிடும் பொருட்டு 2 சொற்கள் இணைந்து வந்தால் அது செரியிணை அப்படிம்பாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய சொற்களை உங்களை பிரிக்க சொல்றாங்க. நேரிணை, எதிரிணை, செரியிணையில வர மாதிரி. இப்ப உற்றார் உறவினர் அப்படிங்கிறது நேரிணை. உற்றார் வேணுங்கிறவங்க, உறவினர் வேணுங்கிறவங்க, அதுதான். ஒரு சிலருக்கு உற்றார் உறவினர் வந்து எதிரிணையா கூட இருக்கலாம். பாத்துக்கோங்க. விருப்பு வெறுப்பு. விருப்புக்கு ஆப்போசிட் தான் வெறுப்பு. அப்ப இது எதிரிணை. அப்ப இங்க வந்துரும். காலை மாலை. காலைக்கு ஆப்போசிட் தான் மாலை. அப்ப அதுவும் எதிரிணை. கண்ணங்கரேல். கண்ணங்கரேல் அப்படின்னா அந்த செறிவை குறிப்பிடுவது. அப்ப அது வந்து செரியிணை. ஆடல் பாடல். ஆடல் பாடல். ஆடலுக்கு ஆப்போசிட் பாடல். அப்படிங்கும்போது இது எதிரிணை. வாடி வதங்கி. ஆடல் பாடல். ஆடலுக்கும் பாடலுக்கும் ஒரே பொருள்லாம் கிடையாது. வெவ்வேறு பொருள், ஆப்போசிட் பொருள். அதனால எதிரிணை. நீங்க கேட்கலாம், ஏன் மேம் நேரிணையில போடக்கூடாதுன்னு? போடக்கூடாது. உற்றார்னாலும் உறவினார்னாலும் ஒரே பொருள் தான். ஓகேங்களா? அதனால அதை நேரிநிலை போட்டேன். ஆனா ஆடல்ங்கிறது வேற, பாடல்ங்கிறது வேற. ஒரே பொருள் தரல இந்த 2 சொல்லும். அதனால இது எதிரிணை. அடுத்தது வாடி வதங்கி. வாடினாலே என்னதான்? வதங்கி போச்சுன்னு தான் அர்த்தம். அப்ப வாடி வதங்கிங்கிறது ஒரே பொருளை தரக்கூடியது. அப்ப அது நேரிணை. பட்டி தொட்டி. பட்டினாலே தொட்டி. அதுதான். சோ அப்படிங்கும் போது இதுவும் வந்துட்டு நேரிணை. உள்ளும் புறமும் அப்படின்னா உள்ள வெளியிலன்னு அர்த்தம். உள்ள வெளியிலனால ஆப்போசிட். அப்ப அது வந்து எதிரிணை. ஓகேங்களா? மேடு பள்ளம். மேடுக்கு ஆப்போசிட் தான் பள்ளம். அப்ப அது எதிரிணை. நட்ட நடுவில் அப்படின்னா நட்டனாவே என்னதான்? நடுவுல தான் அர்த்தம். அப்ப நட்ட நடுவில் அப்படிங்கும் போது அது நேரிணை. ஓகேங்களா? அடுத்தது சரியான இணைச்சொல்லை கொண்டு நிரப்புக. இங்க கொடுத்திருக்கக்கூடிய இணைச்சொல்ல இந்த இடத்துல நிரப்பணும். இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னா, கோடிட்ட இடங்களில் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. இல்லைன்னா அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை சரியான தொடருடன் இணைக்க அப்படின்லாம் கேட்கலாம். சோ அதற்கு பயன்படும். சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர். ஓகேங்களா? அடுத்தது ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு ஈடு இணை இல்லை. அடுத்தது திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மொழியோடு விளையாடு பகுதியில எப்பவுமே நம்மளுக்கு வந்து கலைச்சொற்கள் மட்டும்தான் நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகுற மாதிரி இருக்கும்.
சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய 5வது இயல்ல கொடுத்திருக்கக்கூடிய கலைச்சொற்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஃப்ட். இது வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடியது. கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருள் அர்த்தம். அப்ப கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள். ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல். ட்ரம்னா முரசு. பாஸ்கெட்ரி இதுவும் டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கக்கூடியது. பாஸ்கெட்ரி அப்படின்னா கூடை முடைதல். பாஸ்கெட் பின்றாங்க அப்படின்னு போல கூடை. பாஸ்கெட்னா கூடை. அத பின்னக்கூடியது. அந்த முடை பின்னுதல்னு சொல்லக்கூடாது, கூடை பின்றாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம பேச்சு வழக்குல கூட பின்றாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அது கூடை முடைதல். கூடைனாவே அது எப்பயுமே என்ன பண்ணும், முடையணும். பானைனா வளைக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப அது பாஸ்கெட்ரின்னு சொல்லுவாங்க. பின்னுதல் அப்படிங்கிறது நைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ன் அப்படின்னா கொம்பு. கொம்பு வச்சிருக்கு, மாட்டு கொம்பு இருக்குல்ல, சோ அது இந்த கலர் கலரா மாடு கொம்பு மாதிரி வாங்கி தலையில மாட்டிக்கிறாங்க பாருங்க இப்போ குழந்தைங்க, அத வந்து ஹார்ன் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது ஆர்டிஷன். ஆர்டிஷன் அப்படின்னா யாருன்னா கைவினை கலைஞர்களைத்தான் வந்து ஆர்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட்ன்னு சொல்றல அதே ஆர்டிஷன். அப்ப கைவினைஞர். அடுத்தது ரைட் அப்படின்னா சடங்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கலைச்சொல். ரைட்டு, நைட்டிங், பாஸ்கெட்ரி, கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த ரைட் அப்படின்னா சடங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? RIT. அதுவே இந்த ரைட் வேற. இந்த ரைட்னா என்னது, எழுதுறதுன்னு அர்த்தம். அதுவே இந்த ரைட்னா என்னது, சரி அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள் வந்து உரிமைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது சடங்கு, இது எழுதுதல், இது உரிமை அல்லது சரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல் 6. மேம் ஆல்ரெடி 1.25 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இதுக்கு மேலே நீங்க கண்டினியூ பண்ணுமா? அது இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி எல்லாம் கேட்டீங்கன்னா ஆமா கண்டினியூ பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் 6வது இயலையும் 7வது இயலையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்கேஸ் நீங்க 6வது இயல்ல இருக்கக்கூடிய இந்த புணர்ச்சி அப்படிங்கிற இலக்கண பகுதிக்கான வீடியோ கிளாஸஸ் வேணும்னா நம்மளுடைய சேனல்லயே பிஏ புக் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல 8th ஸ்டாண்டர்ட் புணர்ச்சி அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதனால நான் எடுத்த கிளாஸ் மறுபடியும் எடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப வேணா உங்களுக்கு கார்ட்ஸ்ல நான் கொடுக்குறேன். இப்போ கார்ட்ஸ்ல மேல கார்ட்ஸ்லனா இந்த ஐ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகும் பாருங்க. உங்களுடைய வீடியோல ரைட் இன் டாப் கார்னர்ல பாருங்க ஐன்னு ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த புணர்ச்சி வீடியோக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. சோ அதனால அங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க. அதுக்கான இந்த புணர்ச்சிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 6வது இயல்ல நம்ம பார்க்காதது என்ன அப்படின்னா இந்த மொழித்திறன் பயிற்சி நம்ம இன்னும் பார்க்கல. அதனால மொழி ஆழ்வம் மட்டும் பார்க்கலாம். இப்ப அறிந்து பயன்படுத்துவோம் மரபு தொடர்கள். நாம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துறோம். அதாவது நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சொல்லுவோம், சும்மா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத, முதல் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத, காணல் நீர் மாதிரி இருக்கா, அப்படியே கம்பி நீட்டிட்டு போயிட்ட பத்தியா அப்படின்னு போல. சோ அந்த மாதிரி இல்லைன்னா வேற ஏதாவது ஒண்ணு செய்ய சொன்னா அவசர குடுக்கையா இருக்கு அப்படிமல்ல. சோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து மரபு தொடர்கள். சோ இந்த மாதிரி சொற்களை நம்ம பயன்படுத்துறோம். அதற்கான பொருள் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ இது இந்த மாதிரியான கொஸ்டின், மரபு தொடர்கள் ரிலேட்டடான கொஸ்டின் உங்களுக்கு மினிமம் ஒரு 3ஆவது நம்மளுடைய இந்த நியூ சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கப்படலாம். அதனால இந்த பகுதி ரொம்பவே இம்பார்ட்டன்டான பகுதி. நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இங்க இருக்கு பாருங்க. இந்த பொறுத்துக இது அப்படியே கேட்டிருந்தாங்க ஒரு டைம். சோ அதனால தயவு செஞ்சு இதை பாத்துக்கோங்க. அண்ட் இதுக்கான கிளாஸஸ்மே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதாவது ஒட்டுமொத்தமா என்னென்ன மரபு தொடர்கள் இருக்கு, என்னென்ன பழமொழிகள் இருக்கு, என்னென்ன ஓமை தொடர்கள் இருக்கு, அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ்மே நான் முன்னாடி சொன்ன பாருங்க. டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் கிளாஸஸ் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. அதாவது கொடிகட்டி பறக்கும் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் அப்படிங்கறதா அதற்கான பொருள். ஓகேங்களா? கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் அப்படின்ற இடங்கள்ல இந்த கொடிகட்டி பறத்தல் அப்படிங்கிற மரபு தொடரை பயன்படுத்துவாங்க. அடுத்தது அவர் ஓர் அவசர குடிக்கை. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒரு மரபு தொடர்னா இந்த அவசர குடிக்கை. அவசர குடிக்கை அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை எண்ணி செயல்படாம, அதாவது உன்னை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆராய்ந்து, எண்ணினா ஆராய்ந்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆராய்ந்து பார்க்காம ஒரு செயலை இப்படித்தான் செய்யணும், இப்படி செஞ்சா இந்த விளைவுகள் வரும், இப்படி செஞ்சா இந்த விளைவுகள் வராது. சோ அந்த மாதிரி அதோடைய பின் விளைவுகள்லாம் எதையுமே யோசிச்சு பார்க்காம எடுத்தவங்க ஒருத்தோன்னு செய்வாங்க பாருங்க. அதுதான் வந்துட்டு எண்ணி செயல்படாம, அதாவது ஆராய்ந்து செயல்படாமல் இருப்பது.
ஒரு விஷயத்த பத்தி யோசிக்காம ஒரு வேலை சொன்னோன்னே டக்குன்னு போய் செஞ்சிடுறது. ஆனா அந்த வேலையை அப்படி செஞ்சா என்ன நிகழ்வு வரும் எண்ணி பார்க்காமல் செய்யக்கூடியதான் எண்ணி செயல்படாமை. அப்ப அவசர குடுக்கைன்னா எண்ணி செயல்படாமை. நிறைய பேர் இதை அறியாமைன்னு போடுறீங்க. அறியாமைங்கிறது வேற, ஆராய்ந்து செயல்படாமைங்கிறது வேற. ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு பண்ணாம இருக்கிறது வேற, அதுவே ஒண்ணுமே தெரியாதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. 1000 காலத்து பயிர் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்ப நீண்ட காலமாக, 1000 காலம் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பதுன்னு அர்த்தம். அடுத்தது கல்லில் நார் உரித்தல். யாராவது போய் கல்லில் நார் உரிக்க முடியுமா? மரத்துல நார் உரிக்கலாம், கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. சப்ப கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத ஒரு செயல். சப்ப இயலாத செயல் அப்படிங்கறதா இதற்கான பொருள். அடுத்தது கம்பி நீட்டுதல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த பத்தி ஒரு குரூப்பா நின்னு பேசிட்டு இருப்போம். அதுல ஒருத்தன் அதுல இருந்து டக்குன்னு வெளில போயிருவான், சடனா வெளில போயிருவான். அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லைன்னா அவனை பத்தி அவன் மாட்டிக்கிற மாதிரி இருக்கலாம். உடனே அப்போ என்ன சொல்லுவான்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு, டக்குன்னு போன் வர மாதிரி ஒரு சீனை போட்டு வெளில போயிருவான். சோ அந்த மாதிரி விரைந்து வெளியேறுதலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்பி நீட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கம்பி நீட்டுதலுக்கான பொருள் என்ன? விரைந்து வெளியேறுதல். அடுத்தது காணல் நீர். இந்த காணல் நீர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம சம்மர்ல எல்லாம் டிரைவ் பண்றோம் அப்படின்னா தூரத்துல அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஏதோ தண்ணி நிக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனீங்கன்னா இருக்காது. சோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காணல் நீர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா போய் பார்த்தோம்னா இருக்காது. அதான் அப்ப இருப்பது போல் தோன்றும், ஆனால் அங்க உண்மையாவே தண்ணி இருக்காது. சோ அதுதான் காணல் நீர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காதுங்கிறது தான் இதற்கான பொருள். அடுத்தது கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு செய்யறது அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் செய்யுதல். ஒரு செயலை எப்படி செய்யணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஆராய்ந்து பாராமல் செய்யக்கூடியதுதான் அதை கண்ணை மூடிக்கிட்டு பண்றா பாரு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது பின்வரும் மரபு தொடர்களை தொடரை அமைத்து எழுதுக. ஓகேங்களா? இப்ப வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாகனா நீண்ட காலமா ஒருத்தர் அந்த செயலை செஞ்சுட்டு வராங்கன்னா அதுதான் வாழையடி வாழையாக அப்படின்ற சொல்லுவாங்க. நீண்ட காலமாக ஒரு செயல் நிலைத்திருப்பது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வருவது, ஒரு செயல் தொடர்ந்து வருவதுன்னு சொல்லலாம். இப்ப நாங்கள் வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். ஒரு வேளாண் குடும்பத்துல போய் கேட்டீங்கன்னா, நாங்க வாழையடி வாழையா விவசாயம் தான் பண்றோம், எங்க தாத்தா பண்ணாரு, அப்புறம் எங்க அப்பா பண்ணாரு, இப்ப நான் பண்றேன், நாளைக்கு என் பிள்ளையும் அதான் பண்ணும் அப்படிங்கும் போது அந்த இடங்கள்ல வாழையடி வாழையாகும். அதாவது ஒரு நிகழ்வு ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவங்களுடைய தலைமுறைகள் மாறிக்கிட்டே இருந்தா கூட அதே நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது அப்படிங்கறதா. அடுத்தது முதலை கண்ணீர் அப்படின்னா, ஏதாவது நான் பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லைன்னு பொய்யா அழுகுறாங்க பாருங்க, அந்த பொய் அழுகை அப்படிங்கறதா முதலை கண்ணீர். இதற்கான பொருள் என்னது? பொய் அழுகை. அப்ப தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் முதலை கண்ணீர் வடித்தான் குமரன் அப்படின்னு சொல்லு. அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா சுய புத்தி இல்லாம இருக்கிறது. அதாவது ஒரு செயல், ஒருத்தங்க யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை ஆராய்ந்து பார்க்காம அவன் சொல்றதெல்லாம் 100க்கு 100 சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அப்படியே பண்றான் பாருங்க, அதைத்தான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்ப யார் எதை சொன்னாலும் எடுப்பார் கைப்பிள்ளை போல அனைத்தையும் செய்தால் கமலா. ஓகேங்களா? அடுத்தது கலை சொற்கள். கலை சொற்கள் பகுதியில த்ரெட் அப்படின்னா நூல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ பூக்கட்டுற நூல் இருக்குல்ல, அதை த்ரெட்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்ப தையல் மிஷின்ல போடக்கூடிய நூல் இருக்கு பாருங்க, அதை த்ரெட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப த்ரெட் அப்படின்னா நூல். இந்த நூல்ங்கிறதுக்கு இரு பொருள் இருக்கு, தெரியும் தானே? ஒரு நூல்ங்கிறது இந்த பூ கட்டுறதுக்கு, இந்த துணி தைக்கிறதுக்கு, அல்லது கயிறு அந்த பொருள்ல வரக்கூடியது. ஓகேங்களா? பருத்தி இலையினால் செய்யப்படக்கூடிய ஒரு நூல். இப்ப பருத்தியை கொண்டு மட்டும் நூல் தயாரிக்கப்படுறதுல பல்வேறு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ ஒண்ணு பூ தொடுக்கக்கூடிய நூல். அடுத்து இன்னொரு நூல் அப்படிங்கிறது என்னன்னா புத்தகம். இது ஏன் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்னா இருபொருள் தருகல கேட்கலாம். சோ அதுல இதுக்கு பாத்துக்கோங்க. அடுத்தது தறி அப்படின்னா லூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெசவாளர் தறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, தறி நெய்ய போனா அப்படிங்கிறாங்கல்ல, சோ அது லூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பால் பண்ணை அப்படின்னா டெய்ரி ஃபார்ம்னு அர்த்தம். பண்ணைனா ஃபார்ம், ஆனா பால் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டெய்ரி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, பால்னால வருது எல்லாத்தையுமே. அடுத்தது தோல் பதனிடுதல் அப்படிங்கிறது டானிங். அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். டானிங் அப்படின்னா தோல் பதனிடுதல் அப்படின்னு பொருள். ஸ்டிச்னா தையல், ஸ்டிச் போட்டு வரேன் அப்படின்னா தையல் போட்டு வரேன் அப்படிங்கிறது. ஃபேக்டரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல். இப்போ ஆடையெல்லாம் தயாரிச்சுட்டு ஆடையில சாயம் போடுவாங்க பாருங்க, அதுதான் டையிங். அடுத்தது
இது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டிலாம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டியாவது கேட்டிருப்பாங்க. இந்த ஆயத்தாடை, ரெடிமேட் ட்ரெஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். ஏன் ஒரே கொஸ்டின்லயே 2 வாட்டி கூட இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த ஆயத்த ஆடை. ஆயத்த ஆடைன்றதுக்கு இங்கிலீஷ்ல ரெடிமேட் ட்ரெஸ். அதாவது ரெடிமேட் ட்ரெஸ்னா தமிழ்ல என்னது? ஆயத்த ஆடை. சோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல் 7. இயல் 7ல இலக்கண பகுதியா எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா, வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இந்த இலக்கண பகுதியை நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டாச்சு. அதனால இந்த பகுதிக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ உங்களுக்கு கிடையாது. சோ இதற்கான வீடியோ கிளாஸஸ்க்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ உங்களுக்கு டாப் கார்னர்ல இந்த வீடியோட டாப் கார்னர்ல பாருங்க ஐ அப்படின்ற ஒரு சிம்பிள் தோன்றும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வல்லின மிகும் இடம், மிகா இடங்கள் டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு சந்திப்பிழை அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்திருக்கேன். இப்படியே வல்லின மிகும் மிகா இடங்கள் இருக்காது. சந்திப்பிழை அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க. அந்த வீடியோல இந்த ஸ்டாண்டர்ட் இல்ல, அதாவது இந்த 9th இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் மட்டும் இல்ல, இதுல இருக்க கண்டென்ட், 9th இருக்க கண்டென்ட், அவுட் சைட் சோர்ஸ் கண்டென்ட், ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரே வீடியோல கொடுத்தாச்சு சந்திப்பிழைன்னுட்டு. சோ அதை படிச்சிட்டீங்கனாலே 9th இருக்க இலக்கணமும் முடிஞ்சிரும், இந்த 8th இருக்க இலக்கணமும் முடிஞ்சிரும், 10th ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய இலக்கணமும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அதனால அது ஒரே வீடியோவா பாத்துக்கோங்க. அந்த ஒரே வீடியோல கன்சாலிடேட்டடா கொடுத்திருக்கேன். ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா வல்லின மிகா இடங்கள் நிறைய இருக்கு. சோ இப்ப எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்திருக்கோம் அந்த சந்திப்பிழை அப்படிங்கிற வீடியோ கிளாஸ்ல. சோ அதனால அதை மறக்காம பாத்துருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் பிளேலிஸ்டும் இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி பிளேலிஸ்டும் வெவ்வேறு. ஓகேங்களா? இதே பிளேலிஸ்ட்ல போய் தேடிட்டு இருக்காதீங்க. அது வேற பிளேலிஸ்ட், இது வேற பிளேலிஸ்ட். ஓகேங்களா? சோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய மொழியை ஆல்பம் பகுதியை பார்த்திடலாம். இதுல இயல் 7ல மொழியை ஆல்பம் பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அறிந்து பயன்படுத்துவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிக்கடி கேட்கப்படக்கூடியது இந்த பகுதியில இருந்து தான். அண்ட் பிழை திருத்துக இந்த பகுதியில இருந்து நிறைய டைம் கேட்பாங்க. மினிமம் ஒரு கொஸ்டினாவது உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இந்த பகுதியில இருந்து இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னா, எதிர்மறை சொற்கள். அதாவது வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறோம். அதாவது நம்ம சொல்லும் போது ஸ்டைலா சொல்லணும். அதாவது நான் படிச்ச புக்கு இது இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் படித்த புக்கு இது அல்ல அப்படிமோ, நான் படித்த புத்தகம் இது அல்ல அப்படிமோ. சோ அந்த இல்லைன்னு சொல்லிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த அல்ல, அன்று அப்படின்லாம் நம்ம பயன்படுத்துவோம். நம்ம நினைப்போம் ஓகே நம்ம கரெக்டா பேசுறோம், நம்ம அப்படியே செந்தமிழ்ல பேசுறோம்னு நினைச்சு பேசுவோம். ஆனா நம்ம பேசுறது எல்லாமே பிழை. ஓகேங்களா? சோ அதான். சோ இந்த மாதிரி அல்ல, அன்று, அல்லை, அல்லோம், அல்லேன் இதெல்லாம் எங்க பயன்படுத்தணும்னு கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ அதைத்தான் இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க. சோ இப்ப எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. இந்த மாதிரி இத வந்து எதிர்மறை வினைமுற்றுகள்னு சொல்லுவாங்க. இது நிறைய இருக்கு. இப்போ தன்மை, தன்மையில ஒருமையில வந்தா அல்லேன் அப்படின்னு பயன்படுத்தணும். தன்மையில பன்மையில வந்தா அல்லோம் அப்படின்னு பயன்படுத்தணும். அது என்ன மேம் தன்மை அப்படின்னா, பேசுகின்ற நபரை குறிப்பிட்டால் அந்த இடத்தை தன்மை அப்படிம்போம். இப்ப நான் அல்லேன் அப்படின்ற, அப்ப இந்த நான் அல்லேன் அப்படின்னா நான் யாரு? என்னைத்தானே குறிக்குது, நான் தானே பேசுறேன். அப்ப பேசக்கூடிய நபரை குறிப்பிட்டால் அது வந்து தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மையில நான் அப்படிங்கிறது ஒருத்தரை குறிப்பிடுமா, எல்லாரையும் குறிப்பிடுமானா என்னை மட்டும்தான் குறிப்பிடும். அப்ப அது ஒருமை. அப்ப தன்மை ஒருமையில் அல்லேன் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும். நான் இந்த விஷயத்த செய்யல அப்படின்னா அதை செய்யல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நான் அல்லேன் அப்படின்னு நம்ம அந்த எதிர்மறை வினைமுற்ற பயன்படுத்தணும். இதுவே பன்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அல்லோம் அப்படின்னு பயன்படுத்தணும். அதாவது நாம் அல்லோம், நாங்கள் அல்லோம் அப்படின்னு பயன்படுத்தணும். சோ இந்த நாம் அப்படிங்கும் பொழுது நாம் அல்லோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த நாம்ல நானும் இருக்கேன், என்னைய சேர்ந்தவர்களும் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பேசும் நபரும் இருந்து அவருடன் பலரும் சேர்ந்து இருக்கிற கூடியதான் பன்மை அப்படின்னு அர்த்தம். அப்ப பேசக்கூடிய நபரை குறித்தாலே அது தன்மையிடம். அப்ப பேசக்கூடிய நபரை மட்டும் குறித்தால் அது ஒருமை. பேசக்கூடிய நபரோடு அவரோட சேர்ந்த கேங்கிங் குறிச்சுச்சுன்னா அது பன்மை. அப்ப அந்த பன்மை மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல அல்லோம் அப்படின்னு பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சோ அப்ப நான் அப்படிங்கிறது தன்மை, சாரி தன்மை ஒருமை. இதுவே நாம், நாங்கள் அப்படிங்கறதுலாம் வந்துட்டு தன்மை பன்மை. ஓகேங்களா? அதெல்லாம் வரும்போது அல்லோம் பயன்படுத்தணும். அடுத்தது முன்னிலை. முன்னிலைனா உங்களை குறிக்க கூடாது, அதாவது பேசுறவங்களை குறிக்க கூடாது. பேசுறத கேட்கறான் பாருங்க,
அவனை குறிக்கணும். அவனை குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அததான் முன்னிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், அப்ப அவன்கிட்ட சொல்றேன் நீ இத பண்ணலடா அப்படிங்கும் போது நீ அல்ல அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நான் எப்படி சொல்லணும்? நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு முன்னாடி இருக்கவன், அதாவது பொதுவாக நீ, நீவீர் இதெல்லாம் வருது அப்படின்னாலே அது முன்னிலைன்னு சொல்லுவாங்க. நீ, அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்காம பாருங்க, அதை குறிக்கிறது. நீ, நீவீர், உன், உங்கள். உங்கள்னா பேசுறவனை குறிக்கல, ஆனா அவனுக்கு முன்னாடி இருக்கவனை குறிக்குது. உன் அப்படின்னா என்னை குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்கான் பாரு அவனைதான் குறிக்குது. நீவீர் அப்படின்னா என்னை குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்காங்க பாரு அவங்கள குறிக்குது. நீ அப்படின்னா என்னை குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்கவனை குறிக்குது. சோ இந்த மாதிரி பேசக்கூடிய நபரை குறிக்காமல் அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபரை குறிப்பதுதான் முன்னிலை. ஓகேங்களா? அந்த முன்னிலை ஒருமையாக இருந்தால் அந்த இடங்களில் வினைமுற்றாக, எதிர்மறை வினைமுற்றாக அல்லை அப்படிங்கறத பயன்படுத்தணும். அப்ப நீ அப்படின்னா ஒருத்தரை தான் குறிக்குது, அதனால இது ஒருமை. அப்ப நீ அல்லை. இதுவே உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க, அப்ப சொல்லும் போது நீவீர் அல்லீர், அல்லீர் அப்படிங்கறத சொல்லணும், பன்மை. அப்ப நீவீர் அப்படின்னா உங்களை குறிக்கவில்லை, உங்கள் முன் இருக்கக்கூடிய அனைவரையும் குறிக்கிறது. அப்போ அது பன்மை. பன்மையின் போது நீவீர் அல்லீர் அப்படின்னு பயன்படுத்தணும். ஒருமையா இருந்தா அல்லை, பன்மையா இருந்தா அல்லீர். ஓகேங்களா? அடுத்தது படற்கை. படற்கை அப்படின்னா என்னன்னா, பேசுறவனையும் குறிக்காது, அவனுக்கு முன்னாடி இருக்கவனையும் குறிக்காது, வேற ஒருத்தனை குறிக்கும் பாருங்க, அதுதான் படற்கை. ஓகேங்களா? இப்ப எடுத்துக்காட்டா அவன் போறான் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் சொல்றேன், அப்ப பேசுற என்ன குறிக்கல, அவன் போறான் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அவன் அப்படிங்கிறது ஒரு படற்கை சொல். ஏன்னா அவன் போறான், போகிறான் வச்சுக்கோங்களேன். இப்ப அவன் போகிறான் நான் சொல்றேன்னா பேசக்கூடிய என்ன இது குறிக்கல, எனக்கு முன்னாடி இருக்கான் பாரு அவன்கிட்ட போய் அவன் போறான்டா அப்படின்னு அவனையே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப முன்னாடி இருக்கவனையும் குறிக்கல. அப்ப அவன் போகிறான் அப்படின்னா என்னையும் குறிக்கல, என் பேச்ச கேட்டுட்டு இருக்கவனையும் குறிக்கல, இன்னொருத்தனை குறிக்குது. சோ இந்த மாதிரி பேசுபவர், பேச்சை கேட்பவர் குறிக்காமல் மற்றொருவரை குறிப்பது படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ படற்கை சொற்கள் அப்படின்னா அவர், அவன், அவை, அவள், 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 அவர், அவன், அவள், அவர்கள், எல்லாமே அவர்கள். பன்மையில கூட வரலாம் அவர்கள். அடுத்தது வந்துச்சு அது, அவை, இது எல்லாமே பன்மைதான். ஓகேங்களா? மொத்தமா சுட்டு பெயர்ல வந்துச்சுனாலே இது பன்மையா தான் இருக்கும். அடுத்தது சாரி படற்கையா இருக்கும், பன்மைன்ட்ட படற்கை. ஓகேங்களா? சோ இதுல படற்கை வந்து ஆண்பால் படற்கை அப்படிங்கும் போது அவன் அப்படின்னா என்னது? ஆண்பால். சோ அப்ப ஆண்பால் வந்துச்சு அப்படின்னா அல்லன்னு பயன்படுத்துறோம். படற்கையில ஆண்பால் வந்துச்சுன்னா அல்லன். அடுத்தது பெண்பால் வருது, அவள் அப்படின்ற, அவள்னா என்னை குறிக்கல, முன்னாடி இருக்கல குறிக்கல, இன்னொருத்தைய குறிக்குது, அப்ப படற்கை. படற்கையில பெண்பால் வருது அப்படின்னா அல்லல் அப்படின்னு பயன்படுத்துறோம். இதுவே படற்கையில பலர்பால்ல வருது, அவர் அப்படின்னு சொல்றேன், அவர்னா அது ஆணா பெண்ணான்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா மொத்தத்துல ஒரு உயர்தினைன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு பெண்ணையும் அவர்னு குறிப்பிடுவாங்க, ஒரு ஆணையும் அவர்னு குறிப்பிடுவாங்க. தமிழாசிரியர் அவர்கள் வந்து உரையாற்றுவார்பாங்க. இப்ப தமிழாசிரியர் அவர்கள் வந்து அவர்கள்ங்கிறமில்ல, அவர் வந்து பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ பெண், ஆண் அப்படின்னு பர்டிகுலரா குறிப்பிடாமல் ஜென்ரலைஸ்டா குறிப்பிடுது. ஜென்ரல் எக்ஸாக்டா தெரியல, ஆனா அது ஒரு உயர்திணை, ஒரு மனிதன் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் பலர்பால். அப்ப பலர்பால் வரும் பொழுது அல்லர் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இதுவே அக்ரீனில வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த 3 பால்களும் உயர்திணை குறிப்பிடுவது. அக்ரீனைனா ஒன்றன் பால் பலவின் பால். சோ அக்ரிணை அப்படின்னா மனிதனை இல்லாமல் மற்றவர்களை குறிப்பிடுவதுதான் அக்ரிணை. ஓகேங்களா? மற்ற உயிருள்ள பொருளாவே இருந்தாலும் சரி, பறவை, விலங்கு எல்லாமே அக்ரிணை தான். மனிதன் மட்டும்தான் உயர்திணை. 6 அறிவு கொண்டவன் மனிதன் ஒருவனே. சோ அவன் மட்டுமே உயர்திணை. மத்த எல்லா 5 அறிவு 3 அறிவு உயிரே இருந்தாலும் அது அக்ரிணை தான். ஓகேங்களா? சோ அப்ப ஒரே ஒரு இதை குறிச்சிச்சு, அக்ரிணையில ஒரு ஒன்றனை குறிப்பிடுது அப்படின்னா அது ஒன்றன் பால். அதுவே அக்ரிணையில பல பொருட்களை குறிப்பிடுது அப்படின்னா அது பலவின் பால். இப்போ அது அன்று, அது அன்று, அதுங்கிறது அன்றுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா இங்க 2 விஷயம். ஒண்ணு, அதுங்கிறது ஒருமை, ஒன்றன் பால். சோ ஒன்றன் பால் அப்படிங்கும் போது அன்றுங்கிறது வரணும், அது ஓகே. ஆனா அன்றுங்கிறது ஆங்கிற உயிரெழுத்துலதான் தொடங்குது. உயிரெழுத்துல தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி அதுன்னு போடக்கூடாது, அக்துன்னு தான் போடணும். ஓகேங்களா? சோ அப்ப அக்து அன்று அப்படின்னு தான் சொல்லணும், அது அன்றுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அன்றுங்கிறதா பயன்படுத்தணும். ஒன்றன் பாலுக்கான எதிர்மறை வினைமுற்று அன்று. அன்றுங்கிறது உயிரிழத்தில் தொடங்குவதால் அது என குறிப்பிடக்கூடாது, அஃது என குறிப்பிட வேண்டும். இது ஒரு ஓர் அது அஃது அப்படிங்கிற இலக்கண விதிப்படி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா?
அடுத்தது பலவின் பால் அப்படின்னா ஒன்றனை குறிப்பிடாமல், ஒரு அக்ரிணை பொருளை குறிப்பிடாமல் பல அக்ரிணை பொருட்களை குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அதான் பலவின் பால். அவை அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அவை அந்த பலவின் பால்ல வரும்போது மட்டும்தான் அல்லன்னு குறிப்பிடணும். சோ இப்ப நம்ம நான் அல்ல, நீ அல்ல அப்படின்னா நம்ம எல்லாம் அக்ரிணைன்னு நம்ம குறிப்பிடுறோம். தப்பு இல்லையா? உயர்திணையில நம்ம எல்லாம் ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த கண்டிஷன்லாம் இந்த அல்லேன், அல்லோம், அல்லை, அல்லீர், அல்லன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல இதெல்லாம் தான் இந்த கண்டிஷன் பார்த்து பயன்படுத்தும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு பிழையில கேட்பாங்க. இது இல்லாம இன்னொன்னும் இருக்கு. இத நிறைய பேர் இந்த பேஜ் இங்க முடிஞ்சு போச்சுன்னா இதோட விட்டு போயிடுறீங்க. இதுக்கு அடுத்து இங்க ஒரு லைன் இருக்கு. அத பாருங்க. இது என்னன்னா வேறு, உண்டு, இல்லை இந்த சொற்கள்லாம் நான் இல்லை, நீ இல்லை, அவை உண்டு, அது உண்டு, அது வேறு, இது வேறு, அவர் வேறு, இவர் வேறு, அவன் வேறு, நீ வேறு அப்படிலாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி சொல்லும் போது மூவிடத்திற்கும், மூவிடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். இதை நீங்க எங்க வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு ஒண்ணு கண்டிஷனே கிடையாது. தன்மையில பயன்படுத்தணும், முன்னிலையில பயன்படுத்தணும், ஆணுக்கு பயன்படுத்தணும், பெண்ணுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. யூ கேன் யூஸ் வேறெவர் யூ வாண்ட். வேறு, உண்டு, இல்லை இந்த 3 சொற்களை மட்டும் நீங்கள் எங்கு வேணாலும் பயன்படுத்தலாம். நான் அல்ல அப்படின்னு சொல்றோம்ல, நான் அல்லேன்னு குறிப்பிடலாம். இதே பொருள்ல நான் இல்லைன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லலாம், நாம் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இங்க ஒருமைக்குத்தான் அல்லேன், பன்மை வரும்போது அல்லோம்னு மாறுது. ஆனா இல்லைங்கிறது ஒருமையா இருந்தா என்ன, பன்மையானது தானே, தன்மையா இருந்தானே, முன்னிலையா இருந்தானே, படற்கையானது. ஆனா, பெண்ணா, பலரா, ஒன்றனா, பலன்பால் என்ன வேணாலும் இருந்துப்போம். எல்லா இடத்துக்கும் நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்ப இந்த 3 சொற்களும் எந்த இடங்களுக்கு வென்றாலும் பயன்படுத்தலாம். எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஆனா இந்த அல்லை, அல்லீர், அல்லோம், அல்லேன், அல்ல, அன்று, அல்லல், அல்லன், அல்லர், அல்லீர் இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப பின்வரும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அப்படின்றாங்க. அதை செய்தது நான் அன்று. நான்னா ஒருமை, நான்கிறது தன்மை. அப்ப தன்மை ஒருமை அப்படின்னா அன்றுன்னு சொல்லக்கூடாது, அல்லேன்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப தன்மை ஒருமைக்கு என்னது, அல்லேன். அடுத்தது பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்றோம். கண்ணன் அப்படிங்கிறது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு சொல்றீங்கல்ல, அப்ப உங்களை பத்தி பேசல, உங்க முன்னாடி இருக்கவனை பத்தி பேசல, யாரோ ஒருத்தரை சொல்றீங்க. அப்ப யாரோ ஒருத்தங்கும் போது கண்ணன்கிறது ஒரு ஆண்பால்னு தெரிஞ்சிச்சு. அப்ப படற்கை ஆண்பால் அப்படின்னா அல்லன் அப்படிங்கறத பயன்படுத்தும். ஓகேங்களா? அப்ப கண்ணன் அல்லன் அப்படின்னு பயன்படுத்தும். அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும். ப்ரீவியஸ் இயர்ங்க இது, அடிக்கடிங்க கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்றாங்க. மலர் அண்டு. ஏன் அன்று பொண்ணுன்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஏன் அன்றுனா மல்லிகைங்கிறது பலவின் பால்ல ஒன்றன் பால்ல வருது. மல்லிகைங்கிறது ஒன்னே ஒண்ணு, மலர்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மல்லிகை மலர்கள் குளத்தில் பூக்கும் மலர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல மலர்கள்னு வந்துச்சுன்னா அல்லன்னு வரும். மலர்னு வந்ததுனால அன்று. ஓகேங்களா? ஒன்றே ஒன்றை குறிப்பிடுவதனால் இது அன்று. இதுவே பன்மை விகுதியில வந்துருந்துச்சு அப்படின்னா, பலவின் பால்ல வந்துருச்சுன்னா அல்ல. அடுத்தது சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்றாங்க. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள். சித்தர்கள் அப்படிங்கிறது யாரு? நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது, யாரோ ஒருத்தர். ஓகேங்களா? மொத்தமா ஒரு பெயர்ல வருது. அதாவது நான், நீன்னு குறிப்பிட்டாதாங்க முன்னிலை. நீ, நீர், உன், உங்கள்னு வந்தா முன்னிலை. நான், நாம், நாங்கள், நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அது தன்மை. இது இல்லாம ஒரு பெயர்ல வருது அப்படின்னா அந்த பெயர் ஆண்பாலா பெண்பாலான்னு பாருங்க. ஆண்பால் பெண்பால்னு சொல்ல முடியல அப்படின்னா அது பலர்பால்னு அர்த்தம். அப்ப சித்தர்கள் அப்படிங்கிறான். சித்தர்கள்னா ஆண்கள் மட்டும்தான் சித்தர்களா இருந்திருக்காங்க, பெண்கள் கூட தான் சித்தர்களா இருந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்ப சித்தர் அப்படிங்கிறது அல்லர் அப்படின்னு பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அப்ப சித்தர்கள் செயற்கையை விரும்புபவர்கள் அல்லர். அடுத்தது பகைவர் நீவீர். நீவீர்னா முன்னிலை. முன்னிலை நீவீர்ங்கிறது பன்மை. அப்ப முன்னிலை பன்மைனா என்னது, அல்லீர் அப்படின்னு வரணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல அப்படின்றோம். ஏன்னா தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவைன்ட்டோம். இவைங்கிறது என்னது, புத்தகங்கள் இவை, அத சொல்றோம். இது இல்ல அப்படின்றோம். அப்ப இவை இல்லை, இவை இல்லைன்னு சொல்லலாம், இது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இவை அப்படிங்கிறது பன்மை, பலவின் பால் அப்படிங்கும் போது அல்ல அப்படின்னு பயன்படுத்துறோம்.
ஓகேங்களா? சாரி, இது இல்லை சொல்லலாம். இது இல்ல, இது அல்ல, இது அன்று அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. இது அந்த ஒன்றன் பால் பலவின் பால் பார்த்து பயன்படுத்துவோம். அடுத்தது, உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். அல்லோம் வந்திருக்கு. அல்லோம்னா இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? நாம்னு வரணும். இப்ப நான் உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். அடுத்தது, மணிமேகலை செல்வ வாழ்க்கையை விரும்பியவள். செல்வ வாழ்க்கையை விரும்பியவள் அல்லல். ஏன்னா மணிமேகலை அப்படிங்கிறது படற்கை. படற்கையில பெண்பால்னா அல்லல். ஓகேங்களா? படற்கை, பெண்பால், அல்லல். அடுத்தது, ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. ஈ மொய்த்த பண்டங்கள். பண்டங்கள்ங்கிறது பண்டம் நிற அக்ரிணை. அக்ரிணைல ஒன்றன் பால் வரல, பலவின் பால் வந்திருக்கு. பலவின் பால்னா என்ன வரும்? சாரி, நன்மை செய்வன அன்று. ஓகேங்களா? அல்லன்னு வரக்கூடாது, அன்றுன்னு தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஈ மொய்த்த ஈ மொய்த்த, ஈக்கள் மொய்த்தன்னு வந்திருந்துச்சுன்னா, எழுவாய் வந்துட்டு பன்மையில வந்திருந்துச்சுன்னா இங்க அல்லன்னு பயன்படுத்திருக்கணும். ஆனா ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. ஓகேங்களா? அடுத்தது, இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. அல்லைன்னு வரும்போது இது முன்னிலை வரணும். அப்ப நீ அல்லை. அடுத்தது, சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக. ஜஸ்ட் பாத்துக்கோங்க, பிடிஎஃப் கொடுக்குறேன். ஆனா இது நம்மளுடைய சிலபஸ்ல இல்ல, அதனால தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கலைச்சொற்கள் 7வது இயல்ல. ஃபர்ஸ்ட், எக்ஸ்ட்ரைன் அப்படின்னா என்னன்னா குதிரை ஏற்றம் அப்படின்னு அர்த்தம். தி ஹீரோ அப்படின்னா கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர். லீடர்ஷிப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தலைமை பண்பு. சப்போர்ட் ஆதரவு. டாக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரி. விக்டரி வெற்றி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். MLA. இந்த MLA அப்படிங்கறதா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர். ஓகேங்களா? சோ அப்ப 8th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 ஒரே வகுப்பா கொடுத்தோம். 4th மட்டும் ஒரு வகுப்பா கொடுத்தோம். இப்போ 5, 6, 7 இந்த 3 யூனிட்டும் பார்த்தாச்சு. இன்னும் பெண்டிங் இருக்கிறது இது 8th யூனிட்டும் 9th யூனிட் மட்டும்தான். இதை அடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். For more videos, stay tuned with BA Book. Thank you.